சிலபஸ்ல யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற டாபிக்ஸா நான் எடுக்க போறேன். யூனிட் 6ல தமிழ் சமுதாய வரலாறு. நான் மேக்சிமம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நான் சொல்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸா நான் சொல்லுவேன். இது நான் மொத்தமா நான் தொகுத்து கொடுத்துட்றேன். இதை நீங்க பாத்துக்கிட்டாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் டாபிக்கே உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் இருக்குது. இது தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இது தனியா பாத்துக்கலாம். ஏன்னா அகழ்வாராய்ச்சிகள்னு சொல்லி தனியா பார்த்துலாம். இதுல ஃபர்ஸ்ட் தமிழ் சமுதாய வரலாறு டாபிக்லயே உங்களுக்கு இருக்கு. தமிழ் சமுதாயத்தோட வரலாற சொல்லுங்க அப்படின்னு. சோ தமிழ் சமுதாயத்தோடைய வரலாறு அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் தமிழர்களை பத்தி சொல்லணும். தமிழர்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். சோ தமிழர்கள்னா யாரு, அவங்க எங்க இருந்து வந்தவங்க, அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதன் பிறகு அவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்ம சொல்லணும். ஏன்னா தமிழ் நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. சோ அவங்களுடைய பண்பாடுகள் என்ன, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய உணவு முறைகள் என்ன, அவங்க எந்த மாதிரி ஆட்சிகள் பண்ணாங்க, எந்த மாதிரி வணிகங்கள் பண்ணாங்க, எந்த நாடுகளோட வணிகங்கள் பண்ணிருக்காங்க. சோ இதை பத்தி மொத்தமா நம்ம பார்க்க போறதான் தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறதுல பார்க்க போறீங்க. சோ நம்முடைய முன்னோர்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் தமிழர்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு, அதாவது தமிழர்களுடைய தோற்றம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸை சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர்கள் குமரி கண்டத்துல தோன்றியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ குமரி கண்டத்துல தோன்றியவர்கள் அப்படிங்கறதான் முதல் பாயிண்டே. தமிழர்கள் குமரி கண்டத்தில் தோன்றியவர்கள், இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க தென்னிந்தியாவின் பழங்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க. சோ செகண்ட் பாயிண்ட் தென்னிந்திய பழங்குடியினர் அப்படிங்கறதுதான் செகண்ட் பாயிண்ட். தென்னிந்திய பழங்குடியினர் அப்படிங்கிறது. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க. ஆப்பிரிக்காவில இருந்து அரபிக்கடல் வழியாக தென்னிந்தியாவுக்கு இவங்க வந்தவங்களுடைய வழி தோன்றர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆதியில ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க, ஆப்பிரிக்காவில இருந்து அரபிக்கடல் வழியாக இவங்க தென்னிந்தியாவுக்கு வந்தவங்களுடைய வழி தோன்றல்கள் தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆப்பிரிக்கா டு அரபிக்கடல், ஆதியில ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க, அவங்க அரபிக்கடல் வழியாக தென்னிந்தியாவுக்கு வந்தவங்களுடைய வழி தோன்றல்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க ஆசியா, அதாவது மத்திய ஆசியாவை குறிக்கும். மத்திய ஆசியா, வட இந்தியா, இங்க இருந்து காலப்போக்குல தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோ இதுதான் தமிழர்களுடைய அடையாளமாக சொல்றது. சோ தமிழர்களுடைய அடையாளம், தமிழர்களுடைய தோற்றம் அப்படின்னா என்னன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அவங்க குமரி கண்டத்துல தோன்றியவங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ குமரி கண்டம் மேக்சிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. லிமுரியா கண்டம்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த குமரி கண்டத்துல தோன்றியவர்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க தென்னிந்தியாவுடைய பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவங்க ஆதியில ஆப்பிரிக்கால இருந்தாங்க, அரபிக்கடல் வழியாக தென்னிந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்களுடைய வழி தோன்றல்கள் தான் தமிழர்கள் அப்படிங்கிறது தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், அதாவது லாஸ்ட் பாயிண்ட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க மத்திய ஆசியா, வட இந்திய பகுதியில இருந்தாங்க, காலப்போக்கில் அவங்க அப்படியே தென்னிந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தமிழர்களுக்கான அடையாளமாக சொல்லப்படுறது. இதுதான் தமிழர்களின் தோற்றம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகே, இப்போ தமிழர்கள் தான் தொன்மையான நாகரிகம், தொன்மையான பண்பாடு, இது எல்லாமே நமக்கு தெரியும். சோ அதற்கு என்னென்ன சான்றுகள் அப்படிலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டவங்களுடைய குறிப்புகள் இருக்குது, நம்முடைய இலக்கிய சான்றுகள் இருக்கு, இன்னொன்னு தொல்பொருள் சான்றுகள்னு சொல்லிட்டு இருக்கு. சோ வெளிநாட்டவர்களுடைய குறிப்புகள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு வணிகம் பண்ண வந்திருந்திருப்பாங்க. வேற வெளிநாடுகள் இருந்து நம்ம தமிழகத்துக்கு வணிகம் பண்ண வந்திருந்திருப்பாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, புனித பயணத்துக்காக வந்திருப்பாங்க. இல்லாட்டி சில நாடுகளுடைய தூதுவர்களாகலாம் வந்திருந்திருப்பாங்க. சோ இப்படி வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய தமிழகத்தை பத்தி அவங்க குறிப்புகள் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. சோ அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு போனாங்க, இந்த மாதிரி வணிகம் எல்லாம் பண்றாங்க. சோ இதை பத்தி எல்லாம் குறிப்புகள் அவங்க எழுதி வந்திருப்பாங்க. இதுதான் வெளிநாட்டவர் குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாக்குறது இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றுலாம் நம்முடைய தொல்காப்பியங்கள், சங்க இலக்கியங்கள், இதெல்லாம் தமிழர்களை பத்தி தான் நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதாவது தமிழுடைய வணிகம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள், அவங்களுடைய விருந்தோம்பல் பண்புகள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைகள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே இலக்கிய சான்றுகள்ல தான் குறிப்பிடுறாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொல்பொருள் சான்றுகள்ங்கிறது. தொல்பொருள் சான்றுகள்னா உங்களுக்கு தெரியும், அகழ்வாராய்ச்சியில இருந்து நமக்கு கிடைக்கிறது. அதாவது அகழ்வாராய்ச்சியில் நம்ம பயன்படுத்தின பொருட்கள் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இதை வச்சு வந்து தமிழர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்களே இரும்புடைய தொன்மை வந்து தமிழகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கிற பொருட்கள் ஒரு சான்று. அப்புறம் நமக்கு கிடைக்கிற கல்வெட்டுக்கள், நாணயங்கள், செப்பு பட்டயங்கள், இதெல்லாம் தான் நம்முடைய தமிழர்களுடைய தொன்மையை ப்ரூவ் பண்றதுக்கான சான்றுகளாக சொல்லப்படுது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் வந்து வெளிநாட்டவருடைய குறிப்புகளை பார்க்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வெளிநாட்டோட குறிப்புகள் கொஞ்சமா தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டவர்கள் குறிப்புகளை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புக் தான். ஏன்னா எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ், இந்த புக்கை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற புக்கு. இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ்ங்கிற புக் வந்து ஒரு கிரேக்க புத்தகம் தான். ஸோ அதெல்லாம் நமக்கு யாருன்னு தெரியாது, அதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. ஸோ இது பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் எரித்ரியன் அப்படின்னா செங்கடலை சுத்தி இருக்கிற அந்த கடல் பரப்பை தான் எரித்ரியன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் இந்த புக்கில் வந்து இவங்க இந்தியாவுடைய வணிகம் பண்ணது, நம்ம தமிழர்களுடைய வணிகம் பண்ணது, நம்மளுடைய தமிழ்நாட்டு துறைமுகங்கள், சங்க கால துறைமுகங்கள், இதை பத்தி இல்லாம வந்து இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த புத்தகத்தை தான் அந்த காலத்துல வந்து மாலுமிகள் வந்து அவங்களுக்கான வழிகாட்டியாக வந்து பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா இதுல வந்து இந்தியாவுக்கு எப்படி வந்து ரீச் ஆகணும், தமிழகத்துக்கு எப்படி வரணும், அங்க என்னெல்லாம் துறைமுகங்கள் வந்து இருக்குது, அங்க என்ன மாதிரியான வணிகங்கள் வந்து பண்றாங்க அப்படின்றது எல்லாமே இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படின்ற புத்தகத்துலதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ ஓகே, இது இந்த ஒரு புக்கு. இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படின்ற புக்கு. இன்னொன்னு வந்து பிளினி எழுதிய இயற்கை வரலாறு, இந்த புக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டாலமி எழுதிய புவியியல், தி ஜியோகிராபின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, தி புவியியல் அப்படிங்கிற புக்கு டாலமி எழுதுனது. வேற என்ன சொல்லலாம்னா, ஸ்ட்ராப்போவுடைய பூகோள நூலை சொல்லலாம். ஓகே, ஸ்ட்ராப்போவுடைய பூகோள நூல். சோ இந்த 4 புக்கும் தான் வெளிநாட்டவர்கள் புக்குன்னு சொல்லலாம். இன்னும் தமிழர்கள் பத்தி வேற மொழிகள்ல இருக்கிற புத்தகங்கள்ல ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரம், அந்த புத்தகத்தை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து இலங்கையுடைய அந்த வரலாறு புத்தகம்னு சொல்லக்கூடிய மகாவம்சம், தீபவம்சம்ங்கிற அந்த பாலி லாங்குவேஜ் புக்ஸ். ஸோ இதையும் கூட தமிழர்களுக்கான அடையாளங்கள் இந்த புத்தகங்களையும் இருக்குது. ஓகே, இதுல இந்த எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் இதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். பெரிப்ளஸ்னா கடல் வழிகாட்டி, எரித்ரியன் அப்படின்னு சொன்னா செங்கடலை சுற்றியுள்ள கடல் பகுதிகளை தான் எரித்ரியன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த புத்தகத்துல என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவுக்கு வர்றதுக்கான பாதைகள் இது எல்லாமே இதுல வந்து அவங்க குறிப்பிட்டிருந்திருப்பாங்க, கடல் வழிகளை குறிப்பிட்டிருந்திருப்பாங்க. ஒண்ணு. இன்னும் என்ன இதுல அதிகமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கிரேக்கர்கள் வந்து அவங்களுடைய நாகரிக வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்தியாவும் எகிப்தும் வந்து வணிக தொடர்புல இருந்திருந்திருக்காங்க. ஆதி காலத்துல இருந்து, அது கிரேக்க நாகரிகம் தான் முன்னோடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தே தமிழர்களும் எகிப்தியர்களும் வந்து வணிக தொடர்புல இருந்திருக்காங்க அப்படின்னு அந்த புத்தகத்துல வந்து சொல்லி இருந்திருக்காங்க. அதே மாதிரி சேர நாட்டு துறைமுகங்கள் பத்தியும் வந்து சொல்லியிருக்காங்க. சேர நாட்டு துறைமுகங்கள்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, கொச்சினுக்கும் கண்ணனூருக்கும் இடையில தான் வந்து சேர நாட்டு துறைமுகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து இந்த புத்தகத்துலதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ சேர நாட்டு துறைமுகங்கள் கொச்சின் டு கண்ணனூர், கண்ணனூர் டு கொச்சின், இந்த பிளேஸுக்குள்ளதான் வந்து சேரர்களுடைய துறைமுகங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதே மாதிரி வந்து கிரேக்கத்துல இருந்தும் மற்ற பகுதி அரேபியா இந்த பகுதிகளில் இருந்தும் நிறைய கப்பல்கள்லாம் வந்து முசிறியில வந்து செறிந்து கிடந்துச்சு அப்படின்னு வந்து இந்த புத்தகத்துலதான் வந்து குறிப்பிடுறாங்க. சோ முசிறியில தான் அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் நிறைய கப்பல்கள் வணிக பொருள் ஏற்றுமதிக்காக வந்திருக்காங்க. அது அதிகமா செறிந்து கிடந்தது, அதாவது அதிகமா நிறைஞ்சி கடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது முசிறி ஹார்பர்ல தான் அப்படின்னு சொல்லியுமே குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்மளே இப்போ வேற ஒரு மாநிலத்துக்கோ வேற நாடுகளுக்கோ போகும்போது நம்ம அங்க போய் வந்து நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோம். அந்த லாங்குவேஜை வந்து நம்மளும் வந்து கத்துப்போம். இந்த மொழி மாற்றங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்ல, அதே மாதிரிதான். சோ யவனர்கள் இங்க வரும்போதும் சரி, நம்ம அவங்க கூட வணிகத்துக்காக ஏற்றுமதிக்காக போகும்போதும் சரி, இந்த மொழி மாற்றங்கள் வந்து நடந்துச்சு. சோ தமிழ் சொற்கள், சில சொற்கள் வந்து கிரேக்க மொழிகளை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. சோ அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இது எல்லாமே வந்து இந்த புத்தகத்துலதான், எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் இந்த புத்தகத்துலதான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ அது என்ன அப்படின்னா,
நிறைய தமிழ் சொற்கள் கிரேக்க மொழிகள்ல இடம்பெற்றிருக்கு. சோ அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உணவு தானியங்களை சொல்லியிருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அரிசி. அப்படி நம்ம அரிசி சொல்றோம் இல்லையா, அரிசி வந்து அரிசா அப்படிம்பாங்க, இல்லாட்டி ஒரைசா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கருவா. கருவானா அந்த லவங்கம் கிராம்பு சொல்றோம்ல, அதுதான் கருவா. கருவா அப்படின்னா என்னன்னா கார்பியன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கருவாங்க கார்பியன் சொல்றாங்க. இஞ்சி. இஞ்சி வந்து ஜிஞ்சிபோராஸ் அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சிய ஜிஞ்சிபோராஸ்னு கிரேக்க மொழியில இருக்குது. சோ இந்த மாதிரி உணவு தானியங்களுக்கும் சொல்ற மாதிரி நம்ம இங்க இருந்து வந்து மயில் தொகைகள், இந்த வாசனை திரவியங்களாம நம்ம வந்து அவங்க ரோமானியர்களுக்கு எல்லாம் வந்து ஏற்றுமதிகள் பண்ணியிருந்திருக்கோம். அதுல அக்கில் மரங்கள், சந்தனம் அக்கில்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அக்கில் அதை எப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஆல்மக்கு அப்படின்னு சொல்றாங்க. அக்கில் வந்து ஆல்மக்கு அப்படின்னு கிரேக்க மொழியில இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி மயில் தொகை. துகில்னா மயில் தொகைன்னு உங்களுக்கு தெரியும். சோ அதை அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா துகீம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க. சோ மயில் தொகைகளை துகீம் அப்படின்னு கிரேக்க மொழிகள்ல குறிப்பிடுறாங்க. சோ இந்த மாதிரி வணிக பொருட்களுடைய தமிழ் சொற்கள் கிரேக்க மொழிகள்ல இருக்குது. சோ இது மட்டும் கிடையாது, நம்முடைய துறைமுகங்களுடைய பெயர்களும் அவங்க கிரேக்க மொழிகள்ல வச்சிருந்திருக்காங்க. சோ துறைமுகங்களுடைய பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, முசிறிய வந்து அவங்க முஷிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முசிறியா முஷிரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தொண்டி. இந்த தொண்டிய திண்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. தொண்டிய திண்டீஸ். குமரிய குமாரின்னு சொல்லுவாங்க. கொற்கை. கொற்கைய கொல்சாய் அப்படின்றது. சோ இந்த மாதிரி நம்முடைய துறைமுகங்களுடைய பெயர்களையும் வந்து அவங்களுடைய கிரேக்க சொல்ல இந்த மாதிரி மாத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா கேட்பாங்க தெரியுமா, அந்த இடங்கள்ல வந்து இதை மேட்ச்ல கூட நமக்கு வச்சு விடலாம். சோ அப்படி கூட இருக்கலாம். அதே மாதிரி இதையுமே உங்களுக்கு வந்து மேட்ச்ல கொடுத்து விடலாம். ஏன்னா தமிழ் சமுதாய வரலாறுங்கும் போது சோ புதுசு புதுசா தானே இனிமே கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த ஏரியால கொண்டு வருவாங்க. அதுல இந்த மாதிரி கூட அவங்க உங்களுக்கு மேட்ச்ல வைக்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. சோ இது எல்லாமே வந்து அந்த பெரிப்ளஸ்ங்கிற அந்த புத்தகத்துலதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்த புத்தகத்துல வந்து பாண்டியர்கள், சேரர்களுடைய துறைமுகங்கள் பத்தியும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்க நடந்த அந்த வணிக பொருட்களை பாண்டிய அரசர்கள் பத்தியும் சேர அரசர்கள் பத்தி, முசிறி, தொண்டி, இந்த துறைமுகங்களை பத்தியும் வந்து குறிப்புகள்லாம் அந்த எரித்திரன் கடல் பெரிப்ளஸ் அப்படின்ற புத்தகத்துல இடம்பெற்றிருக்குது. ஓகே, சரி, அடுத்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்க்கலாம். இப்போ பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளினியோட இயற்கை வரலாறுல வந்து அவரு ஃபர்ஸ்ட் மெயினா ஒரு விஷயத்த வந்து அதை ரொம்ப ஆதங்கமா சொல்றாரு அப்படின்னு கூட புத்தகத்துல வந்து கொடுத்திருந்திருப்பாங்க. என்னன்னா, அந்த பிளினிங்கிற இயற்கை வரலாறு புத்தகம் வந்து ரோமானியர்களுடைய புத்தகம். அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட பண்ண மிளகு வணிகத்தினாலதான் ரோமானியத்தோட செல்வமே கரைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தேவையானது நம்மளுடைய மிளகு தான். சோ மிளகெல்லாம் எதுக்காக வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னா, உணவுகளை வந்து அவங்க பதப்படுத்தி தான் வந்து சாப்பிடுவாங்க. சோ நம்மள மாதிரி வந்து அந்த 3 போகம் அந்த விளைச்சல் அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த பகுதிகள்லாம் வந்து கிடையாது. இறைச்சிகளை தான் அவங்க அதிகமா எடுத்துப்பாங்க. சோ இறைச்சிகளை வந்து பதப்படுத்தி தான் சாப்பிடணும் ஒண்ணு. அப்புறம் அந்த எகிப்து மம்மிக்கள், சோ அதெல்லாம் வந்து பதப்படுத்துவாங்க. சோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மிளகு கதிரு, மிளகு இந்த மாதிரி அதெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ மிளகுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்கே வந்திருந்திருப்பாங்க. சோ அந்த மிளகு வாங்கும் போது அதுக்கு எடைக்கெட அவங்க தங்கம் கொடுத்துதான் வந்து வாங்கி இருந்திருக்காங்க. அதனாலதான் இன்னைய வரைக்கும் மிளகோட காஸ்ட் வந்து அதிகமாகவே இருக்குது மற்ற பொருட்களை விட. சோ மிளகுக்கு எடைக்கெட தங்கம் கொடுத்து அவங்க வந்து வாங்கி இருந்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு மிளகோ அதே அளவுக்கு ஈடா தங்கத்தை கொடுத்து அவங்க வந்து பண்டமாற்று முறையில வாங்கியிருக்காங்க. சோ அதனாலேதான் வந்து அவங்களுடைய தங்கமே வந்து குறைஞ்சு போச்சு, செல்வமே வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட பிளினி இந்த புத்தகத்துல சொல்லி இருந்திருப்பாரு. வேற என்னெல்லாம் அந்த இயற்கை வரலாறுல சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, ரோமானியர்களுடைய இயற்கை வரலாறுகள், அதாவது ரோமானியர்களுடைய இயற்கை வளங்களை பத்தி அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சோ ரோம நாட்டோட இயற்கை வளங்களை சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம கூட பண்ண மிளகு வணிகத்தினாலதான் அவங்களுடைய ரோமானிய செல்வமே வந்து கரைஞ்சு போச்சு அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. அவர் தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாரு. என்னன்னா, ஆப்பிரிக்கால இருக்கிற ஓசலிஸ் ஹார்பர்னு ஒரு ஹார்பர் இருக்கு. சோ இந்த ஓசலிஸ் ஹார்பர்ல இருந்து இந்த தென்மேற்கு பருவ காற்று வீசுதுல, அந்த டயத்துல கிளம்பணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு 40 டேஸ்ல வந்து ரீச் ஆயிடலாம் அப்படின்னு பிளினி தான் வந்து சொல்லியிருந்திருப்பாரு இந்த இயற்கை வரலாறுங்கிற புத்தகத்துல. சோ இவர் தான் சொல்லியிருந்திருப்பாரு 40 டேஸ்ல அந்த தென்மேற்கு பருவ காற்று வீசுற அந்த டயத்துல கிளம்பணும்னு சொன்னா
இந்தியாவுக்கு 40 நாடுகளை நம்ம வந்து ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னது பிலினி தான் இயற்கை வளர் புத்தகத்துல சொல்லியிருந்திருப்பாரு. அதே மாதிரி கேரளால இருக்கிற பக்காரே ஹார்பர் அதை பத்தியும் இவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. இந்த பக்காரே ஹார்பரை பத்தியும் இவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருந்திருப்பாரு அப்படின்னு சொன்னா, இந்த பக்காரே ஹார்பர் வந்து பாண்டியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சோ இந்த 2 விஷயமே வந்து பிலினி அவருடைய இயற்கை வரலாறுங்கிற புத்தகத்துல குறிப்பிட்டிருக்காரு. நெக்ஸ்ட் மிளகுக்கு தங்கத்தை கொடுத்து வாங்கியிருக்கோம். அப்போ மிளகுக்கு இருந்த மதிப்பும் நமக்கு வந்து தெரியுது. அதே மாதிரி அந்த அளவுக்கு மிளகு வணிகம் நம்ம தமிழகத்துல நடந்திருக்குது அப்படின்றதுமே இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா டாலமி. டாலமியுடைய புவியியல் அந்த புத்தகத்தை பார்க்கலாம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இதுமே வந்து ரோமானியோட புத்தகங்கள் தான். சோ இதுலயுமே வந்து நம்மளுடைய சங்க கால துறைமுகங்கள் பத்தி தான் வந்து இவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. சோ சங்க காலத்துல நம்முடைய அந்த முசிறி, தொண்டி, குமரி, இந்த காவிரி பூம்பட்டினம், இந்த துறைமுகங்கள், சோ இங்கெல்லாம் வந்து என்ன வணிகங்கள்லாம் பண்ணாங்க, என்ன வணிக பொருட்கள்லாம் வந்து இவங்க ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்றது எல்லாமே டாலமி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சோ காவிரி பூம்பட்டினத்தை வந்து எப்படி சொல்லுவாங்க, காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் தெரியும். சோ இந்த காவிரி பூம்பட்டினத்தை எப்படி குறிப்பிடுவாங்க கிரேக்கத்துல அப்படின்னு சொன்னா கமரா அப்படின்னு சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாகப்பட்டினம் இருக்கு இல்லையா, இந்த நாகைய வந்து நிகமா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நாகைய நிகமா அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி. இந்த பாண்டிச்சேரிய வந்து பொதுகே அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுகேன்னு சொல்லுவாங்க, பொதுக்கை அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. சோ பாண்டிச்சேரியா பொதுகே அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் மசூலிப்பட்டினம். மசூலிப்பட்டினத்தை வந்து மசூலியா அப்படிம்பாங்க, இல்லாட்டி மசோலியா அப்படின்னு வந்து குறிப்பிடுறாங்க. மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படிம்பாங்க. இன்னொன்னு வந்து மரக்காணம். இது எல்லாமே நம்ம கீழே கடற்கரை துறைமுகங்கள். இது வந்து மரக்காணம். மரக்காணத்தை வந்து சோபட்னா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகே, மரக்காணத்தை வந்து சோபட்னா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே நம்ம வந்து கீழே கடற்கரை துறைமுகங்கள் தான். சோ இந்த துறைமுகங்களை பத்தி இல்லாம இவங்களுடைய வெளிநாட்டுடைய புத்தகங்களை நமக்கு குறிப்பிடுறாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்னு ஒன்னே இருக்குது. இந்த பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு மேப் தான், ரோடு மேப்ஸ் மாதிரி தான். அதாவது ரோமன் நாட்டு இருக்கு இல்லையா, அவங்களுடைய அந்த பேரரசருடைய அந்த சாலைகள் அடங்கிய ஒரு நில வரைபடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னும் அப்படியே அது ரோடு மேப் தான், அவங்களுடைய கிராஃப்னு வச்சுக்கோங்களேன். சோ அப்படிதான் இருக்கும். அதுல வந்து நம்முடைய துறைமுகங்களை குறிப்பிட்டிருக்காங்க அவங்க. நம்முடைய இந்த முசிறி துறைமுகம், கொர்க்கை, குமாரி இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இலங்கையுமே அதுல வந்து அந்த இலங்கை தீவையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சோ ரோடு மேப்பா வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. இந்த பாதைகள், அந்த வழிகாட்டிகளுக்காக காமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பியூட்டிங்கேரியன் அட்டவணை அப்படின்னு சொல்றது. சோ இதெல்லாம் தான் வந்து தமிழர்கள் வணிகத்துல சிறந்தவங்களாக இருந்திருக்காங்க ஆதி காலத்துல இருந்தே அப்படின்னு சொல்லி வெளிநாட்டவர்கள் குறிப்புகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களாக இருக்குது. ஓகே, சரி, அடுத்து வந்து நம்ம இலக்கிய சான்றுகள் வந்து பார்க்கலாம். ஓகே, வெளிநாட்டவர் குறிப்புகள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து இலக்கிய சான்றுகள் பார்க்கலாம். இலக்கிய சான்றுகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா தொல்காப்பியத்துல எல்லாம் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரி சங்க இலக்கியங்கள் ஒவ்வொரு நூலையும் நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்களுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களுடைய விருந்தோம்பல்கள் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி விளையாட்டுக்கள் வந்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க, என்ன மாதிரி கலை வளங்கள் வந்து இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரியான விருந்தோம்பல் மெத்தட், அவங்களுடைய குடும்ப முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்து நம்முடைய இலக்கியங்கள்ல நிறையவே நமக்கு வந்து தகவல்கள் அதிகமாகவே வந்து கிடைக்குது. சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து தொல்காப்பியத்தை பத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இருக்கலே ரொம்ப பழமையான நூல்னு சொன்னா நம்ம வந்து தொல்காப்பியம் தான் வந்து குறிப்பிடுமே. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் தொல்காப்பியத்தை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல முக்கியமா தமிழர்களுடைய வாழ்வியலை பத்தி என்ன சொல்லிருக்குன்னா, தமிழர்களுடைய வாழ் வந்து அகம் புறம்னு குறிச்சு சொன்னதை தொல்காப்பியத்துல வந்து கொடுத்திருக்காங்க. தமிழர்களுடைய வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கை, புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துலதான் வந்து கொடுத்திருக்காங்க. நான் சொல்ற பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வேணும்னா அப்படியே சொல்ல சொல்ல வந்து எழுதிக்கோங்க, சரியா? ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் எழுதி போடுவேன். அதிகமான பாயிண்ட்ஸ் நான் சொல்லதான் செய்வேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ தொல்காப்பியத்துலதான் அகம் புறம்னு வாழ்க்கையை வந்து 2ஆ பிரிச்சு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையை பத்தி சங்க இலக்கியங்களை குறிப்பிடுறாங்க. அதாவது 10 பாட்டு, 8 தொகை இந்த நூல்களை சமூக பொருளாதார வாழ்க்கையை வந்து
குறிப்பிடுறாங்க. சோ அகம்புறம்னு தொல்காப்பியத்துல இருக்குது. சமூக பொருளாதார வாழ்க்கையை பத்தி சங்க இலக்கியங்கள்ல வந்து குறிப்பிடுறாங்க. இப்போ தொல்காப்பியத்துல வந்து அகம்புறம்னு வாழ்க்கையை வந்து பிரிக்கிறாங்களே. இதுல அக வாழ்க்கையை எப்படி சொல்லுவாங்க? அக வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கையை வந்து ஐந்திணைகளாக வந்து பிரிக்கிறாங்க. சோ அக வாழ்க்கையை வந்து 5 திணைகளாக பிரிப்பாங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். குறிஞ்சு, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிறதா அந்த 5 திணைகள். இது என்னன்னு சொல்லுவாங்க? அன்பின் ஐந்திணை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? அன்பின் ஐந்திணை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஓகே, இந்த அன்பின் ஐந்திணை தான் இந்த 5 திணைகளை வந்து குறிப்பிடுவாங்க. சோ இதுல ஒவ்வொரு திணைகளுக்குமே வந்து பகுப்புகள் வந்து இருக்குது. பகுப்புகள்லாம் என்னன்னா வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ குறிஞ்சு திணை வந்து எடுத்துப்போமே. இப்போ குறிஞ்சு திணைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு பகுப்பு என்ன இருக்கும்? இதுக்கு வந்து ஒவ்வொரு திணைகளுக்குமே 3 பகுப்புகள் வந்து இருக்குது. முதல் பொருள், கருப்பொருள், உரிபொருள் அப்படின்ட்டு 3 பகுப்புகள், 3 பிரிவுகள் வந்து இருக்குது. சோ இதுல முதல் பொருளை வந்து என்ன சொல்வீங்க? நிலமும் பொழுதும் தான் வந்து முதல் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிலம்னா உங்களுக்கு தெரியும், தமிழ்ல எல்லாம் நிறைய இதை வந்து படிச்சிருந்திருப்பீங்க. சோ நிலம்னா குறிஞ்சிக்கு என்ன நிலம் சொல்லுவீங்க? மலையும் மலை சார்ந்த இடமும், அதுதான் வந்து குறிஞ்சிக்கு நம்ம வந்து சொல்லுவோமே. இதுக்காதான் நிலம்ங்கிறது. பொழுதுனா என்ன? இந்த காலை, மாலை, வைகறை, யாமம், ஏற்பாடு, இததான் வந்து பொழுதுகள்னு நம்ம குறிப்பிடுவோம். இதுவே பொழுதுலயே பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு இருக்கு. சோ இதெல்லாம் சொன்னாம ஏதோ தமிழ் இலக்கணம் கிளாஸ் மாதிரி அது போயிடும். சோ நம்ம மேலோட்டமாவே பார்த்துப்போம். சோ குறிஞ்சி திணைக்கான ஒரு திணைக்கான முதல் பொருள்னா அதுல நிலமும் பொழுதுகளும் தான். சோ அதனுடைய கருப்பொருள்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த மக்கள் யாரு, அதாவது ஒவ்வொரு திணைக்கும் மக்கள் இருப்பாங்கல்ல. ஆயர், ஆய்ச்சியர், பரதன், பரத்தியர், உழவர், உழத்தியர் அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ இதுதான் வந்து கருப்பொருள்களை வந்து சொல்லுவாங்க மக்கள்னு. மக்கள், அவங்க வழிபட்ட தெய்வங்கள், அவங்களுடைய தொழில் என்ன, அவங்க என்ன விலங்குகள் இருக்கு, மரம் இருக்கு, என்ன பூ இருக்கு, என்ன அந்த இசை கருவிகள் வந்து பயன்படுத்துறாங்க. சோ அவங்களுடைய வாழ்வியல் மெத்தட்ஸ், இது எல்லாமே தான் வந்து கருப்பொருட்களை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உரிப்பொருள். இதுல என்ன இருக்குன்னா, அவங்களுடைய அன்பு வாழ்க்கை, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, அதான் அவங்களுடைய அன்பு வாழ்க்கை, அது தொடர்பான வந்து உணர்வு நிலைகள் வந்து சொல்லுவாங்க. சோ உணர்வு நிலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ பாலை திணைக்கு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? பிரிதலும் புரிதல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து நெய்தல் திணைக்கு பாத்தீங்கன்னா இரங்கல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் உணர்வு நிலைகள் அப்படின்னு சொல்றது. சோ இந்த ஒரு திணைக்கான 3 பொருட்களையுமே வந்து பகுத்து சொன்னதுமே வந்து நம்முடைய தொல்காப்பியத்துலாம் வந்து சொல்லப்பட்டிருக்குது. சோ ஒவ்வொரு திணைக்குமான முதல் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், சோ இது எல்லாமே வந்து நமக்கு தொல்காப்பியத்துலதான் வந்து குறிப்பிட்டு சொல்லி இருந்திருக்காங்க. சரி, இதுதான் வந்து அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு குறிப்பிடுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சமூக பொருளாதார வாழ்க்கைகளை பத்தி வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ சமூக பொருளாதார வாழ்க்கை சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னு 8 தொகை அந்த 10 பாட்டு இதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பதிற்று பத்து ஒவ்வொரு நூலா வரிசையா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பதிற்று பத்து பார்க்கலாம். பதிற்று பத்துல என்ன தமிழர்களுக்கான அடையாளமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பதிற்று பத்துனாவே சேர மன்னர்கள் பத்தினர் தான். ஓகே, சோ பதிற்று பத்துல சேர மன்னர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய ஆட்சி முறை, அவங்களுடைய ஒட்டுமொத்த வரலாறுமே நமக்கு சொல்றது வந்து பதிற்று பத்துங்கிற நூல தான். ஓகே, சேர மன்னர்களுடைய ஆட்சி திறன், அவங்களுடைய போர் திறன், அவங்களுடைய கொடை திறன், இது எல்லாமே வந்து பதிற்று பத்து நூல்ல தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பரிபாடல். பரிபாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, பாண்டியர்களை பத்தி வந்து சொல்லியிருக்கோம். பரிபாடலா வந்து ஒண்ணு வந்து பாண்டியர்களை பத்தி சொல்லியிருக்கோம். அவங்களுடைய அங்க இருக்கிற வைகை நதியோட சிறப்பை பத்தி வந்து சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க வணங்கின தெய்வங்களான திருமாலை பத்தி, திருமால் அண்ட் முருகரை அவங்க வழிபட்டது, இது எல்லாமே வந்து கொடுத்திருப்பாங்க. சோ பரிபாடல்கள்ல வந்து பாண்டியர்களை பத்தியும், அங்க வைகை நதியோட சிறப்பை பத்தியும், திருமாலை வழிபட்டது, முருகனுடைய வழிபாடு, சோ இதெல்லாம் பத்தியுமே வந்து பரிபாடல்ங்கிற நூல்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஓகே, பார்க்கலாம். பதிற்று பத்து பார்த்துட்டோம். பரிபாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தாச்சு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு. இந்த குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இந்த குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? குறிஞ்சிப்பாட்டு அண்ட் முல்லைப்பாட்டு. நீங்க வந்து பாட்டுன்னு ஃபுல்லா எழுதுங்க. திணைன்னு மறுட போது நான் சும்மா ஷார்ட்டா எழுதுறேன். குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, இதுல என்ன சொல்லியிருக்காங்க? குறிஞ்சிப்பாட்டு அண்ட் முல்லைப்பாட்டு இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய நில வளத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க.
சோ நிலவளம் இதுல தான் குறிப்பிட்டிருக்கப்பட்டிருக்குது. நிலவளத்தை சொல்றாங்க, அவங்களுடைய இல்லற வாழ்க்கை, தமிழர்களுடைய இல்லற வாழ்க்கை அதை பத்தியும் வந்து இந்த குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டுலாம் சொல்றாங்க. இது இல்லற வாழ்வு அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்து காதல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அப்ப அதை அப்படித்தானே குறிப்பிடுவாங்க. தலைவன் தலைவிக்கு உடனான அந்த இல்லற வாழ்வு வந்து காதல் வாழ்வு அப்படிதானே வந்து குறிப்பிடுவாங்க. சோ இதை இல்லற வாழ்வுன்னு கொடுப்பாங்க, இல்லாட்டி காதல் வாழ்வு அப்படின்னு இருக்கும். குறிஞ்சிப்பாட்டு அண்ட் முல்லைப்பாட்டுல தமிழர்களுடைய நிலவளங்களை பத்தியும் அவங்களுடைய இல்லற வாழ்க்கையை பத்தியுமே வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெடுநல் வாடை. நெடுநல் வாடை இந்த நூல்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, காதலையும் வீரத்தையும் ஒரு சேர சொல்லுகிற நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல வந்து இவங்களுடைய காதல் வாழ்வையும் அவங்களுடைய வீரத்தையும் வந்து ஒரே நேரத்துல சொல்லக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு இத வந்து குறிப்பிடுவாங்க. சோ நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரே நேரத்துல சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு சொன்னா அது வந்து நெடுநல் வாடை தான். ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற என்னென்ன நூல்கள்ல இந்த மாதிரி பார்க்கலாம் அப்படின்னா, ஹம் சிலப்பதிகாரம் அடுத்து எடுத்துக்கலாம். மிக ஐம்பெருங்கவில மிக முக்கியமான சிலப்பதிகாரத்துல பார்க்கலாம். சிலம்புலதான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்திருக்குமே நமக்கு. சோ சிலம்புல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் புகாரு, மதுரை, வஞ்சி இந்த நகரங்களை பத்தி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்போ இருந்த அந்த ஆடல், பாடல், கலை வளங்களை வந்து சொல்லியிருந்திருக்காங்க. மன்னர்களுடைய ஆட்சி முறைகள், தனி மனித ஒழுக்கத்தை பத்தி இதுல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ தனி மனித ஒழுக்கம், நீதி வழங்குற அந்த மெத்தட்ஸ், சோ இத பத்தி எல்லாமே சொன்னது வந்து சிலப்பதிகாரத்துலதான் சொல்றாங்க. சோ தனி மனித ஒழுக்கமு, நீதி வழங்குற முறைகளு, ஆடல் பாடல், கலை வளங்கள், சோ இத பத்தி எல்லாமே வந்து சிலப்பதிகாரத்துல சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மணிமேகலை. இந்த மணிமேகலை இந்த நூல்ல வந்து என்னெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சமயத்தை பத்தி சொல்றாங்க. சமய வாழ்க்கை, வாழ்வியல் அறநெறிகளை வந்து இதுல குறிப்பிடுறாங்க. சோ சமய வாழ்க்கை அண்ட் வாழ்வியல் அறநெறிகளை குறிப்பிடுவாங்க. இன்னும் வேற என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இதுல மிக முக்கியமான இந்த நூலோட மைய கருத்தே என்ன அப்படின்னா, இப்ப வந்து நிறைய குற்றங்கள் வந்து நடக்கும். அந்த குற்றங்களுக்கான அடிப்படை காரணத்தை வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படை காரணம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, குற்றங்களை வந்து தடுத்துடலாம் அப்படிங்கறத மணிமேகலை முக்கியமான மைய கருவே அதுவாதான் சொல்றாங்க. இப்போ இப்போ ஒருத்தங்க வந்து பசியில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து உணவுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா திருட போவாங்க. திருடது அப்படியே கொள்ளை அடிக்கிறதா மாறும். அது அப்படியே கொலையா மாறும். சோ இப்படிதானே வந்து தவறுகள் வந்து பெருகவே செய்யறது. சோ அப்ப நிறைய தவறுகள் நடக்குது. ஏதாச்சும் ஒரு அடிப்படை காரணம்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டாவே குற்றங்களை வந்து தடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்து மணிமேகலை தான் சொல்லியிருந்திருப்பாங்க. இது மணிமேகலையுடைய மைய கருத்துவே வந்து இதுவாதான் சொல்லியிருந்திருக்காங்க. சோ அதனாலதான் வந்து பசிய பிணி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உருவகம் பண்ணியிருந்திருக்காங்க. சோ பசிய வந்து தீர்க்கணும் அப்படின்றத மணிமேகலை மைய கருத்தா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுல சமய கருத்துக்கள், வாழ்வியல் அறநெறிகள்லாம் வந்து மணிமேகலையில குறிப்பிட்டிருக்காங்க. சோ மன்னர்களுடைய அந்த நீதி திறமைகள், அப்போ கால சமூக மக்கள் வந்து எந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த காப்பியங்களை படிச்சோம்னாவே தெரிஞ்சுக்கலாம். சோ தமிழர்கள் இப்படிதான் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த இலக்கியங்க நூல்கள் இது எல்லாமே வந்து தமிழர்களுக்கான அடையாளம் தான். சோ நம்ம எவ்வளவு நமக்கு நிறைய பண்பாடுகள் வந்து நம்ம தொன்மையா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். சோ அதெல்லாம் வந்து இப்போ நமக்கு அதெல்லாம் அவ்வளவா தெரியறதே கிடையாது. நம்ம என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றது. சோ இந்த இலக்கியங்களை பார்த்தோம்னா இதுல நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல இன்னும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்பெல்லாம் வந்து வீட்டுல திண்ணை வச்சு கட்டுறதே கிடையாது. கொஞ்சோண்டு இடம் விட்டாலுமே வந்து கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. சோ அப்பெல்லாம் வந்து நைட்ல வந்து யாத்திரிகைகளா வர்றவங்க, ஊர் விட்டு ஊர் வர்றவங்க வந்து இளைப்பாறன்னு சொல்லி திண்ணை வச்சு அதுல மேடை வச்சுலாம் வந்து கட்டி இருந்திருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து ஒரு விருந்தோம்பல் பண்பா வந்து குறிப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரியான தமிழர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்கிறத இந்த மாதிரியான இலக்கியங்கள் படிக்கும் போதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கவே முடியுமே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரி இந்த நூல்களை மட்டும்தான் நம்மளை பத்தி நம்ம தமிழர்களை பத்தி சொல்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நிறைய நூல்கள் இருக்குது. இதுல வந்து உங்களுக்கு முக்கியமா எக்ஸாம்பிள்ஸ்க்காக தான் இதெல்லாம் சொல்றது. இன்னும் நீங்க தமிழ்ல வந்து நிறைய நீங்க அதெல்லாம் படிச்சிருந்திருப்பீங்க. சோ புறநானூறு நிறைய சொல்லியிருந்திருக்கும், அகநானூர்ல இருக்குது, கலித்தொகையில வந்து சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாமே வந்து நீங்க தமிழ் புத்தகத்திலே அதிகமாகவே படிச்சிருப்பீங்க. சோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இங்க நான் சொல்லியிருந்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தமிழர்களுடைய குடும்ப முறைகள் எப்படி இருந்துச்சு, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ தமிழர்களுடைய
குடும்ப முறை. ஏன்னா தமிழருடைய அவங்க சமுதாயத்துடைய வரலாறுங்கும் போது சமுதாயம் எங்க ஸ்டார்ட் ஆகும்? குடும்பத்துல இருந்தா சமுதாயமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சமுதாயத்துடைய அடிப்படை அழகுனாவே குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சோ அப்ப தமிழர் சமுதாய வரலாறுல அவங்களுடைய குடும்ப முறைகளை ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம வந்து பாத்துக்கணுமே. ஓகே. சோ இப்ப தமிழர்களுடைய குடும்ப முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு சமுதாயத்தோட அடிப்படை அழகே குடும்பம் தான். ஒரு குடும்பம் உருவாகிறதுக்கான அடிப்படை வந்து திருமண வாழ்வு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சமுதாயத்துக்கு அடிப்படை வந்து குடும்பம், குடும்ப வாழ்வுக்கு அடிப்படை வந்து திருமணம் தான் அப்படின்னு சொல்றது. இந்த திருமணம், குடும்பம் இந்த 2 வார்த்தையுமே வந்து தொல்காப்பியத்திலும் கிடையாது, சங்க இலக்கியங்களே வந்து குறிப்பிடவே இல்லை. சோ திருமணம், குடும்பம் இந்த 2 வாழ்க்கையும் சங்க இலக்கியங்கள் எங்கேயுமே கிடையாது, தொல்காப்பியத்திலும் இல்ல. சோ குடும்பம்ங்கிற வார்த்தை முத வந்து எந்த நூல்ல இருக்கு அப்படின்னு சொன்னா திருக்குறள்ல தான் வந்து இருக்குது. சோ குடும்பம் அப்படின்ற இந்த வார்த்தைய ஃபர்ஸ்ட் வந்து திருக்குறள்ல தான் வந்து நமக்கு இடம் பெற்றிருக்குது. இதுக்கு முன்னாடி வேற எந்த நூல்களிலுமே கிடையாது. சங்க இலக்கியங்கள்ல அப்ப அந்த காலத்துல என்ன குடும்பமா வாழலையா? அப்புறம் அதை எப்படி அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, குடம்பை குடம்பை குடும்பு, கடம்பு இப்படிலாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் சங்க இலக்கியங்கள்ல இருக்குது. சோ குடும்பம்னு இப்ப நம்ம சொல்ற மாதிரி குடும்பம்னு பாத்தீங்கன்னா திருக்குறள்ல மட்டும்தான் இருக்குது. வேற எந்த மாதிரி சங்க நூல்கள்ல இருக்குது அப்படின்னா குடம்பை, குடும்பு, கடம்பு இந்த மாதிரி வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தைகள் அதுல இருக்குது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, குடும்புனா அர்த்தம் என்ன, கூடி வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். சோ குடும்பு அப்படின்னா கூடி வாழ்தல் அப்படிங்கறதுதான் இதுக்கான மீனிங்கே. இதோடதான் குடும்பு அப்படிங்கறதோடைய ஒரு விகுதி சேர்த்துதான் வந்து குடும்பம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடுறாங்களே. சோ குடும்பங்கிற வேர்டு ஃபர்ஸ்ட் இடம்பெற்றது திருக்குறள் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்லியிருக்காங்க, குடம்பை, குடும்பு, கடம்பு இப்படிதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல அப்படின்னு சொன்னா கூடி வாழ்தல் அப்படின்ற அர்த்தம். இதோட விகுதியை சேர்த்தா குடும்பம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது. ஓகே, இப்ப குடும்பம் அப்படிங்கறத இந்த நூல்களை இந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து வீடுன்னு சொல்றோம், பிளாட் சொல்றோம், வில்லாஸ், அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதான் நம்ம இருக்கிற இடத்த அப்படி சொல்றோம்ல, நம்ம வாழ்ற இடத்த அப்படி சொல்றோம். சோ அந்த காலத்துல இப்ப எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ் இடங்களை வந்து வாழிடங்களை வந்து எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்துல நம்முடைய வாழிடங்களை மனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மனைங்கிற வேர்டு இப்பவும் நம்ம பயன்படுத்துறோம் தான். இல்லங்கிறது இல்லம், அதோடைய வேர்ச்சொல் மாதிரிதான் இதுல இருக்குது. ஓகே, மனை அப்படிங்கிற வேர்டை தொல்காப்பியத்துல வாழிடங்களாக குறிப்பிட்டிருக்காங்க. சோ மனை இது ரெண்டுமே வாழிடம் தான். எந்த நூல்ல இருக்கு? தொல்காப்பியத்துல இருக்குது. இது மட்டும்தான் வாழிடங்களுக்கான வார்த்தைகளானா இல்ல, இன்னும் நிறைய இருக்குது. அது மற்ற சங்க இலக்கியங்கள்ல இருக்குது. என்னென்ன வார்த்தைகள் தான் சங்க இலக்கியங்கள்லயுமே வந்து மனை, முன்றில், முற்றம், புலப்பில், வரைப்பு, குடில், நகர், மாடம் இது எல்லாமே வந்து அவங்க இருந்த வாழிடங்களை மென்ஷன் பண்ற வேர்ட்ஸ் தான். சோ இது எல்லாமே வந்து சங்க இலக்கியங்களை சொல்லியிருக்கு. சோ மனைன்னு சொல்லி வாழிடங்களை தொல்காப்பியத்துல சொல்லியிருக்கு. மனை, முன்றில், முற்றம், புலப்பில், வரைப்பு, குடில், நகர், மாடம் அப்படின்லாம் சொல்லிட்டு சங்க இலக்கியங்களை நமக்கு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இன்னொன்னு குரம்பை, இந்த ஒரு வேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. குரம்பை நமக்கு இதை வந்து பொருள் தருகள்ல கூட கேட்கலாம். குடில்லாம் சொல்லிடுவீங்க, மேக்சிமம் மனை இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. குரம்பைனா என்ன, வரைனா மலை அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் நமக்கு தெரியும். சோ வரைப்புனா என்ன, புலப்பில்லாம் என்ன, குரம்பைனா என்னன்னு சொல்லி பொருள் தருகள்ல கூட நம்மள வந்து கேட்டு விட்டுறலாம். சோ அதுக்காக கூட நமக்கு இதெல்லாம் தேவைப்படும், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, வேற என்ன மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க? இது மட்டும்தான் வாழிடங்களுக்காக இருக்கா அப்படின்னா இல்ல, இன்னும் சிலது. ஆனா அந்த மனைன்னு இருக்கு பாத்தியா, இந்த வேர்டை சேர்த்து சேர்த்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. தம்மனை, நும்மனை, தன்மனை அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த மனைங்கிற வேர்டை தான் அதிகமான இடங்கள்ல வந்து பயன்படுத்திருக்காங்களே. சோ எந்த நூல்கள் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னா அகநானூர்ல இருக்குது. சோ அகநானூர்ல வந்து தம்மனை, நும்மனைன்னு ஒண்ணு இருக்குது.
அகத்துல வந்து தம்மனை நும்மனை அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, அகநானூர்ல வந்து தம்மனை நும்மனை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. ம். அகநானூர்ல தம்மனை நும்மனை அப்படிம்பாங்க. தம்மனை அப்படின்னா என்னன்னா மனைவியின் இல்லம் அப்படின்ட்டு அர்த்தம். நும்மனை அப்படின்னா என்னன்னா கணவனின் இல்லம். மனைவியின் அகம் கணவன் அகம் அப்படி கூட சொல்லுவாங்க. சோ தம்மனைனாவே மனைவியின் இல்லம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நும்மனை அப்படின்னா கணவனின் இல்லம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அகநானூர்ல இந்த வார்த்தைகள்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு. இதே தற்காலிகமா டெம்பரவரியா தற்காலிகமா தங்கும் இடங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா புக்கில் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ தற்காலிகமா தங்கும் இடங்களை புக்கில் அப்படிம்பாங்க. இது புக்கில்ல எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா புறநானூர்ல வந்து சொல்லப்பட்டிருக்குது. சோ அகநானூர்ல தம்மனை நும்மனை அப்படின்னு மனைவியோட இல்லம் கணவனின் இல்லம் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அவங்க தற்காலிகமா போய் தங்குற இடத்த வந்து புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இன்னொன்னு ஒண்ணும் இருக்குது. தன்மனை அப்படின்றதும் இருக்குது. இது வந்து இம்மு, இன்னொன்னு வந்து தன்மனை அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இந்த தன்மனைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ திருமணமாகி கணவனும் மனைவி பெற்றோர்ட்ட பிரிஞ்சு அவங்க தனியா வாழ்றாங்க. தனி குடித்தனம் சொல்றோம்ல அதுதான். தனியா வாழ்றாங்க இல்லையா? கணவன் மனைவி மட்டும் தனியா வாழ்வாங்க. அந்த இடத்த அவங்களோட வாழிடம் வீட்டை தான் வந்து தன்மனைம்பாங்க. தம்மனை வேற, தன்மனை வேற. தம் வந்துச்சு அப்படின்னா அது மனைவியின் இல்லம்னு மாறி போகும். அதுதான் அவங்களுடைய அம்மா வீடு. சோ வந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவி மட்டும் தனியா வாழ்றாங்க இல்லையா? அந்த வீட்டை தான் வந்து தன்மனை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. சோ இதுல மணந்தகம்னு ஒரு விஷயம் எல்லாம் மணந்தகம்னு இருக்குது. இதுலதான் வந்து இந்த தாய் வழி குடும்ப முறைகள் பாப்பீங்க அண்ட் தந்தை வழி குடும்ப முறைகள்லாம் இதோடைய கண்டினியூஷனா வரும். சோ ஃபர்ஸ்ட் வாழிடங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. தொல்காப்பியத்துல என்ன சொல்லியிருக்கு அண்ட் சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லியிருக்கு, அகநானூர்ல என்ன இருக்குது, புக்கில் அப்படிங்கிறது புறநானூர்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து திருமணம் பண்ணி வச்சுறாங்க. திருமணம் ஆனதும் அவங்க தனியா வாழ்ற அந்த இடம் தான் தன்மனை அப்படின்னு சொல்றோம். சோ இந்த தனியா வாழ்ற அந்த அவங்களுடைய இல்லற வாழ்ற அந்த தொடக்க காலகட்டம் இருக்குல்ல, அத வந்து மணந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க, மணந்தகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த மணந்தகத்துக்கு இன்னொரு ஒரு அர்த்தமும் குறிப்பிடுவாங்க. என்னன்னா முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் இருக்குல்ல, திருமணம் ஆனதுல இருந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உள்ள அந்த காலகட்டத்தை தான் மணந்தகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. சோ தன்மனைங்கிறது திருமணமாகி அவங்க தனியா வாழ்ற அந்த வீட்டு அந்த இடத்தை குறிப்பிடுறதுதான் தன் மனை அப்படின்னு சொல்றது. திருமணம் ஆனதுல இருந்து முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜ் தான் வந்து மணந்தகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இந்த திருமண வாழ்வுல வந்து மக்கள் பேரு, அதாவது குழந்தை பேரை வந்து ரொம்ப உயர்வாதான் வந்து பார்த்திருக்காங்க. மக்கள் பேர் வந்து மிக உயர்ந்த ஒரு விஷயமா வந்து பாக்குறாங்க. ஏன்னா அடுத்தடுத்த சந்ததிகள் தலைமுறைகளை உருவாக்குறதே வந்து ஒரு உயர்வான விஷயம் அப்படின்னு தான் வந்து அந்த காலத்துல வந்து மீன் பண்றாங்க. அதான் வந்து மக்கள் பேரு உயர்ந்த பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இத கூட வந்து புறநானூறுல வந்து ஒரு நூல் கூட வரிகள் கூட இருக்கும். மயக்குறும் மயக்குறும் மக்களை இல்லோர்க்கும் பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு கூட இருக்கும். இது புறநானூறுல சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு இந்த பாடல் அடிகள்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த நூல்ல எந்த பாடல் அடிகள் வருதுன்னு அது கொடுத்து கூட அது எந்த நூலுன்னு கூட நம்ம கேட்கலாம். இல்லாட்டி அதோடைய அர்த்தத்தையே நமக்கு வந்து கொடுத்துட்டு பாடல் வரிகளா கொடுக்காம அதோடைய மீனிங்கா அப்படி நம்ம படிக்கிற மாதிரி கூட கொடுத்துட்டு இந்த மாதிரி எந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். சோ பாடல் வரிகள் பாடல்கள் இது எல்லாமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. சோ புறநானூறுகளையுமே வந்து மக்கள் பேர் தான் வந்து உயர்ந்த பேரு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சோ இந்த மணந்தகம்னா என்னன்னா திருமணம் ஆனதுல இருந்து முதல் குழந்தை பிறக்கும் வரைக்கும் உள்ள காலத்துதான் வந்து மணந்தகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஓகே, சங்க காலத்துல வந்து வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்துச்சுன்னா தாய் வழி சமூகமாக தான் நம்ம வந்து இருந்ததற்கும் ஸ்டார்டிங்ல. சோ தாய் வழி சமூகம் தான் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுக்கு பிறகுதான் தந்தை வழி சமூகமாக மாறுச்சு. இந்த சிந்து சமவெளி படிக்கும் போதெல்லாம் கூட பார்த்து இருந்திருப்பீங்க. தாய் வழி தெய்வ வழிபாடுதான் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
சோ வந்து தாய் வழி சமூகமா தான் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து இருந்திருக்கோம். தாய் வழி சமூகம்னா என்னன்னா, குடும்ப தலைவி பெண் தான் வந்து உயர்வா வந்து பார்த்திருந்திருக்காங்க. குடும்ப சொத்துக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு தான் வந்து உரியதாகவே இருந்திருக்குது. பெண்களும் அவ்வளவு உயர்வா வந்து அவங்க மதிச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்து பெண்களே தான் வந்து அவங்க வந்து முதன்மையே வந்து படுத்திருந்திருக்காங்க. ஒரு குடும்பத்திலயுமே வந்து பெண்ண தான் வந்து முதன்மைப்படுத்திருக்காங்க. ஒரு சமூக பொது வாழ்க்கையிலயும் வந்து பெண்கள தான் வந்து முதன்மை படுத்திருந்திருக்காங்க. அதே மாரி திருமணம் ஆன பிறகு பெண்கள் வந்து கணவனுடைய வீட்டுக்கு போக மாட்டாங்க. நும்மனைக்கு வந்து போக மாட்டாங்க. தம்மனையில தான் இருப்பாங்க. அதாவது பெண்கள் வந்து திருமணமாகி அம்மா வீட்ல தான் வந்து இருப்பாங்க. கணவன் தான் வந்து மனைவியோட வீட்டுக்கு வரணும். இதுதான் வந்து தாய் வழி சமூக முறையில இருந்தது. இந்த மெத்தட்ஸ் தான் இருந்திருக்காங்க. சோ தாய் வழி குடும்பத்துல பெண்கள தான் முதன்மை படுத்திருக்காங்க. இதுலதான் வந்து தம்மனைன்ற விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தது தாய் வழி சமூக முறைகள் தான். இதுல புறநானூறுல வந்து நிறைய இதுல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஹம் ஒரு 4, 5 லைன்ஸ் நான் சொல்றேன். ஏன்னா தாய் வழி சமூகத்துக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இதெல்லாம். சிறுவர் தாயே பேரிற் பெண்டே, சிறுவர் தாயே பேரிற் பெண்டே, செம்முது பெண்டின் காதலஞ்சிறா. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன். முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். இது எல்லாமே வந்து புறநானூறுல தான் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சிறுவர் தாயே அப்படிதான் சொல்றாங்க. முதியோள் பெண்மையை தான் சொல்றாங்க. முதியோள் சிறுவன் தான் சொல்றாங்க. இங்கேயுமே முதியோள் சிறுவன் தான் சொல்றாங்க. செம்முது பெண்டின். சோ இந்த இடங்கள்ல எல்லாமே வந்து பெண்மையை தான் வந்து முதன்மைப்படுத்துறாங்க. இன்னொன்னு வந்து கலித்தொகையில ஒரு வாசகம் இருக்கு, ஒரு நூல் இருக்கு. என் மகள் ஒருத்தியும் பிறல் மகள் ஒருவனும் இருக்கும். என் மகள் ஒருத்தியும் பிறர் மகள், பிறல் மகள், சரி மகன், பிறல் மகன் ஒருவனும். அதாவது திருமணத்தை குறிக்கிறதுக்காக இந்த இது சொல்லியிருந்திருப்பாங்க. இது எந்த நூல் அப்படின்னு சொன்னா கலித்தொகையில சொல்லப்பட்டிருக்குது. அது என் மகள் ஒருத்தி பிறல் மகன், பிறல் தான் இது பெண்மையை குறிக்குது. பிறல் மகன் தான் சொல்லியிருக்காங்க. பிறன் மகன் ஆண்களை ஆண்பாலை குறிப்பிடல. இந்த இடத்துல பிறல் மகள் தான் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து ஒரு திருமணத்துக்காக நிச்சயத்துக்காக பேசுற மாதிரி இருக்கும் இந்த பாடல் வரி. சோ இது வந்து கலித்தொகை இடம்பெற்றிருக்கு. இந்த இடங்கள்ல எல்லா இடங்களும் நம்ம பார்க்கும்போது பெண்களை தான் முதன்மைப்படுத்திருக்காங்க. அவங்களுடைய பையன், அவங்க பெண்களுடைய பொண்ணு இப்படிதான் வந்து பெண்மையை தான் வந்து முதன்மைப்படுத்தி சொல்லியிருந்திருக்காங்க. சோ இதுதான் வந்து தாய் வழி சமூகத்துக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டா இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். சோ தாய் வழி சமூகம் தான் முதன்மையானதாக அப்ப வந்து இருந்திருக்கு. பெண்கள் வந்து திருமணமாகியும் அவங்க அம்மா வீட்லயே தான் வந்து இருப்பாங்க. கணவன் தான் வந்து மனைவியோட வீட்டுக்கு வருவாங்க. அப்போ சொத்துக்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு தான் வந்து உரிமையதாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னா பெண்கள் தான் வந்து குடும்பத்தோடைய குல வளர்ச்சி அடுத்தடுத்த சந்ததிகளை உருவாக்குவாங்க அப்படின்றதுனால பெண்களுக்கு தான் வந்து சொத்துக்கள் உரிமைகளா இருந்துச்சு. தாய் வழி சொத்துக்கள் பெண்டிற்கே உரியது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுவே வந்து குறுந்தொகையிலேயே அவங்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. சோ தாய் வழி சொத்துக்கள் வந்து பெண்டிற்கே உரியன அப்படிங்கறதெல்லாம் குறுந்தொகையில நமக்கு இருக்குது. தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே உரியன அப்படின்னு குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தை அடுத்த தலைமுறையில உருவாக்க போறவ பெண் தானே அப்படின்றதுனால சொத்துக்களையும் வந்து பெண்கள் பேர்ல தான் வந்து வச்சிருக்காங்க. அம்மாக்கு சொத்து இருக்கு, அடுத்து அந்த பொண்ணுக்கு, அடுத்து அந்த பொண்ணுக்கு இப்படிதான் வந்து பரம்பரை பரம்பரையா வந்து பெண்களுக்கு தான் வந்து சொத்துக்கள் வந்து கொடுத்திருந்திருக்கிறாங்க. சோ இதனாலதான் இதெல்லாம் பார்க்கும்போது பெண்களை வந்து எவ்வளவு ஒரு முதன்மையானவர்களாக ஒரு உயர்வாக வச்சிருந்திருக்கிறாங்க அந்த சமுதாயத்துல அப்படிங்க தெரியும். சோ இதெல்லாம் தான் தாய் வழி சமூக முறை அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
சோ தாய் வழி சமூக முறை இருந்த அதே காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா தந்தை வழி சமூகம் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அதாவது ரெண்டுமே ஒரே டைமிங்ல தான் இருந்திருக்குது. தாய் வழி சமூகம் இப்படி எடுத்துக்கலாம். தாய் வழி சமூகம் பீக்ல இருக்கும்போது தந்தை வழி சமூகம் வர ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு கூட இதை வந்து எடுத்துக்கலாம். சோ இதனுடைய காலகட்டத்துக்கு பிறகு தந்தை வழி சமூக முறையும் வந்திருக்குது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இதுல வந்து திருமணமான பிறகு கணவனுடைய அகம் நும்மனைக்கு போயிருவாங்க. சோ திருமணம் ஆன பிறகு இந்த இடங்கள்ல கணவனுடைய வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி இதுல வந்து ஆண் தான் வந்து முதன்மைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஆணை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். பெண்களுடைய வாழ்க்கையும் ஆண்களை பேஸ் பண்ணி தான் வந்து இருந்திருக்கு. இது தந்தை வழி சமூக முறையில சொல்லப்பட்டிருக்குது. இத குறுந்தொகையில நம்ம பார்த்தோம்ல, தாய் வழி சொத்துக்கள் வந்து பெண்டிருக்கு அப்படின்ற மாதிரி குறுந்தொகையிலே வந்து இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்னு. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே அப்படின்றது இதுவுமே வந்து குறுந்தொகையில தான் வந்து சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்ப இதுல என்ன சொல்றாங்க, பெண்கள் வந்து ஆண்களை பேஸ் பண்ணி தான் வந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்களுடைய இதுலதான் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க. சோ இதுதான் வந்து தந்தை வழி சமூக முறையா நம்ம குறிப்பிடுறோம். இதுதான் வந்து இந்த தந்தை வழி சமூக முறையில வந்து இப்போ திருமணமாகி பெண்கள் வந்து நும்மனைக்கு வருவாங்கல்ல, கணவனுடைய அகத்துக்கு வரும்போது அந்த கணவனுடைய அம்மா என்ன பண்ணுவாங்களாம்னா சிலம்புக்களி நோன்பு எடுத்திருந்திருக்காங்க. சோ அதையும் வந்து குறிப்பிடுறாங்க. இது எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா ஐங்குறு நூல்ல சொல்லப்பட்டிருக்குது. சோ சிலம்புக்களி நோன்பு, அதாவது மருமக முத வீட்டுக்கு வரும்போது மாமியார் என்ன பண்ணிருக்காங்க, சிலம்புக்களி நோன்பு வந்து செஞ்சிருந்திருக்காங்க. சோ அது வந்து எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குன்னா ஐங்குறு நூல்ல வந்து சொல்றாங்க. சோ சிலம்புக்களி நோன்பு முத புதுப்பெண் வீட்டுக்கு வரும்போது நும்மானைக்கு வந்து பெண்கள் வரும்போது சிலம்புக்களி நோன்பு வந்து செஞ்சிருந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஐங்குறு நூறுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஓகே. இப்ப இது திருமணம் வாழ்க்கை, அந்த தந்தை வழி சமூகம், தாய் வழி சமூகம் இதை வந்து பார்த்தாச்சு. சோ திருமணத்துக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். சோ திருமணத்துக்கு பிறகு வந்து தனி குடும்பம், அதாவது அந்த தன் மனையில வாழ்றதான் வந்து தனி குடும்பம் நம்ம பார்த்துட்டோம். முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உள்ள அந்த ஸ்டேஜ் தான் வந்து என்னன்னு சொல்லிட்டோம், மணந்தகம் அப்படின்னு சொல்லியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ அப்போ ஒரு கணவன் மனைவி இப்ப குழந்தை வந்துருச்சு, குழந்தை இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ், அந்த குடும்ப சூழல் எப்படி சொல்லுவாங்கன்னா இள மகவு நிலை குடும்பம்னு சொல்லுவாங்க. அதுதான் இள மகவு நிலை குடும்பம் அப்படிங்கிறது. இள மகவு நிலை குடும்பம் அப்படிம்பாங்க. இல்லாட்டி வந்து எளிய குடும்பம்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி தொடக்க நிலை குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இள மகவு நிலை குடும்பம்னு சொல்லலாம், எளிய குடும்பம்னு சொல்லலாம், என்னது தொடக்க நிலை குடும்பம் சொன்னா இது ரொம்ப நெருக்கமான குடும்பம் அப்படின்னு கூட குறிப்பிடுவாங்க. சோ இது நாலுமே வந்து ஒண்ணுதான். அதாவது கணவன் மனைவி குழந்தை இருக்கிற இந்த ஸ்டேஜ் தான் வந்து இள மகவ நிலை குடும்பம், எளிய குடும்பம், தொடக்க நிலை குடும்பம், இல்லாட்டி நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து இந்த இப்போ கணவன் மனைவி குழந்தை இவங்க மட்டும்தான் இதுல இருப்பாங்க. இதே இவங்களை யாருடைய ஒருத்தருடைய பெற்றோர் யாராவது இருந்தாங்க அந்த குடும்பத்துக்குள்ள அப்படின்னா அதுதான் வந்து விரிந்த குடும்பம் அப்படிம்பாங்க. இது எப்படி எளிய குடும்பம்னு சொல்றோம், அதே மாதிரி யார் ஒருத்தருடைய பெற்றோர்கள் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அத விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஓகே. இப்போ விரிந்த இது வந்து நம்ம இது இள மகவநிலை குடும்பம், எளிய குடும்பம் சொல்றோம். இதுல யார் இருப்பாங்க, கணவன் மனைவி குழந்தைகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை, இவங்க 3 பேரும் இருக்கிறதா எளிய குடும்பம்ங்கிறது. இதே விரிந்த குடும்பம்னு வச்சுக்கோங்களேன், பெற்றோர் யாராவது வந்து கண்டிப்பா அதுல இருப்பாங்க. பெற்றோர் இருப்பாங்க, கணவன் இருப்பாங்க, கணவன் மனைவி ஒரு குழந்தை வந்து இருப்பாங்க. சோ இதுதான் வந்து விரிந்த குடும்பம் அப்படிங்கிறது. இத நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒக்கூர் மாசாத்தியார் இவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க சங்க காலத்தை சேர்ந்த பெண்பால் புலவர் இவங்க. ஒக்கூர் மாசாத்தியார் இவங்க வந்து புறநானூர்ல இந்த நேர்வழி குடும்ப முறைய சொல்லியிருந்திருப்பாங்க. நேர்வழி விரிந்த குடும்பம்னு சொல்லிட்டு பெற்றோர் கணவன் மனைவி அந்த குழந்தை இருக்கிற அந்த குடும்பத்தை நேர்வழி விரிந்த குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூர்ல ஒக்கூர் மாசாத்தியார் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த குழந்தைய பேஸ் பண்ணிதான் அவங்க வாழ்வு இருந்துச்சு அப்படிங்கறத ஐங்குறு நூறுல வந்து
சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா இளமகவு குடும்பம்ல. சோ அப்ப அந்த குழந்தைய பேஸ் பண்ணிதான் கணவனும் மனைவியும் வாழ்ந்திருக்காங்க. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மறியீடைப்படுத்த மாண்பினை போல், மறியீடைப்படுத்த மறியீடைப்படுத்த மாண்பினை போல் அப்படின்னு ஐங்குறு நூறுல சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கணவனும் மனைவியும் குழந்தைய மையமாக வச்சுதான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் மறியீடைப்படுத்த மாண்பினை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறு நூறுல சொல்றாங்க. சோ இதுதான் நம்மளுடைய தமிழர்களுடைய குடும்ப முறைகளாக இருந்திருக்கு. சோ குடும்ப முறைகள் எப்படி பார்த்தோம்? குடும்பம் அப்படிங்கிற சொல்லே ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு? திருக்குறள்ல தான் இருந்திருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். சங்க இலக்கியங்கள்னா குடம்பை, குடும்பு, கடம்பு அப்படின்னு இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. சரி, இப்ப அவங்க வாழ்ந்த வாழிடங்களுக்கு நிறைய பெயர்கள் இருந்துச்சு. இல்லு, மனை, புலப்பில், முன்றிலு, முற்றம், குடிலு, வரைப்பு, நகர், மாடம் சொல்லி இப்படி பல பெயர்கள் இருக்கு. அதுல தம்மனை, நும்மனை அப்படிங்கிறத பார்த்தோம். தம்மனை அப்படின்னு சொன்னா எனது மனைவியின் இல்லம், நும்மனை அப்படின்னா கணவனின் இல்லம். நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஞாபகம் இருக்காங்கிறது தெரியும். ஸோ கிளாஸை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நான் சொல்ல சொல்ல உங்களுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ சொல்லி பார்த்துக்கோங்க சொல்லும் போதே. அப்பதான் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்க இருந்தாதான் உங்களுக்கு இங்க வரும். ஸோ சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஓகே, நும்மனை அப்படின்னா கணவனுடைய இல்லம் அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து தன்மனை அப்படின்றது. தன்மனைனா என்ன நம்ம சொன்னோம்? கணவனும் மனைவியும் கல்யாணமாக்கி தனியா அவங்க தனி கொடுத்தனம் வாழ்ற அந்த இடத்தான் தன்மனை அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்டேஜ் முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் உள்ள காலகட்டத்தை மணந்தகம் அப்படின்ட்டு சொல்றோம். சோ தாய் வழி சமூகம்னா என்ன? கல்யாணமாகி நும்மானைக்கெல்லாம் போக மாட்டாங்க, தம்மானையில தான் இருப்பாங்க. அதாவது அம்மா வீட்டோட தான் பெண்கள் இருப்பாங்க. கணவன் தான் மனைவியோட வீட்டுக்கு வருவாங்க. ஓகே, இது தாய் வழி சமூகம். இதுல வேற என்னெல்லாம் சொன்னோம்? இதுல பெண்களை தான் முதன்மைப்படுத்திருக்கிறாங்க எல்லா இடங்களையும். சொத்துக்கள் பெண்களுக்கு உரியது அப்படின்னு குறுந்தொகையில கூட சொல்லியிருந்திருக்காங்க. சரி, தந்தை வழி சமூகம் இது எப்படின்னு சொன்னா, மனைவி நும்மனைக்கு போயிருவாங்க. அதாவது கணவனுடைய வீட்டுல போய் தான் அவங்க வாழ்வாங்க. சோ அவங்க புது பொண்ணா போகும்போது கணவனுடைய அம்மா என்ன பண்ணிருக்காங்க? சிலம்புக்களின் நோன்பு எடுத்து வந்திருக்காங்க. சோ இது தந்தை வழி சமூக முறையாக இருந்திருக்கு. இந்த இடங்கள்ல பெண்கள் ஆண்களை பேஸ் பண்ணி வாழ்ந்திருக்காங்க. அதனால மனைவரி மகளிருக்கு ஆடவரே உயிர் அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில கூட சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்ப இவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. இப்ப குழந்தை பிறக்கிற வரைக்கும் மணந்தகம் நம்ம சொல்லிட்டோம். அந்த குழந்தை பிறந்த பிறகு கணவன், மனைவி, குழந்தை இது 3 பேரும் வாழ்ற அந்த வாழ்க்கைதான் இளமகவ நிலை குடும்பம், எளிய குடும்பம், இல்லாட்டி தொடக்க குடும்பம், நெருக்கமான குடும்பம், தொடக்க நிலை குடும்பம், நெருக்கமான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே அவங்க கூட பெற்றோர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அது விரிந்த குடும்பம் அப்படின்றாங்க. இதத்தான் நேர்வழி விரிந்த குடும்பம்னு சொல்லிட்டு புறநானூறுகளை ஒக்கூறு மாசாத்தியார் அப்படின்றவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய மையமா வச்சுதான் தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஐங்குறு நூறுல சொல்றாங்க. இதுதான் மறியீடைப்படுத்த மாண்பினை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஐங்குறு நூறுல சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? இதுதான் தமிழர்களுடைய குடும்ப முறைகள் இப்படித்தான் இருந்துச்சு. அடுத்து விருந்தோம்பல் பண்பை பத்தி பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ தமிழருடைய குடும்ப முறைகள் நம்ம பார்த்துட்டோம். இப்ப அடுத்து அவங்களுடைய விருந்தோம்பல் பண்புகள் இது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். சோ விருந்தோம்பல் பண்புகள் அப்படிங்கும் போது விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருந்திருப்பாரு. விருந்தே புதுமை இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ விருந்தினா யாருக்கு கொடுப்போம்? இப்ப ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் இப்படின்னு அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கறதா விருந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா விருந்தே புதுமை அப்படின்னா என்னன்னா, நமக்கு முன்பின் அவங்கள தெரிஞ்சிருக்காது. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள புதுசா பார்த்திருப்போம். அது புதியதா வர்றவங்களுக்கு கொடுக்கறதுதான் விருந்து. அதுதான் விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. சோ விருந்தே புதுமைன்னு எந்த நூல்ல சொல்லியிருந்திருக்கு? தொல்காப்பியத்துல சரி பார்க்கலாம். விருந்தே புதுமை, விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ புதியதா வர்றவங்களுக்கு, நம்ம முன்பின் பார்க்காத, நமக்கு தெரியாத புதுசா வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுதான் விருந்து. நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ கொடுக்கறது விருந்து இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் விருந்தே புதுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. விருந்தே புதுமைன்னு தொல்காப்பியத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இல்லறம் நடத்துவதோடைய நோக்கமே விருந்தோம்பல் செய்யறதுக்காகத்தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருந்திருப்பாரு. சோ இல்லறத்தோட நோக்கமே விருந்தோம்பல் பண்றதுக்காக தான் இல்லற வாழ்வே, இல்லற வாழ்க்கை நோக்கமே
விருந்தோம்பல் செய்யணும் அப்படின்றதுதான் அப்படின்னு வள்ளுவரை வந்து திருக்குறளை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இதுதான் வந்து ஒரு குறள் கூட ஒண்ணு படிச்சிருப்பீங்க. மோப்ப குழையும் அனிச்சம்னு சொல்லிட்டு ஒரு குறள் கூட ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த அனிச்ச மலர் மோந்து பார்த்தாவே வாடி போயிரும். விருந்தினர்கள் வரும்போது நம்ம முகம் அவங்கள வந்து நம்ம முக மலர்ச்சியோட அவங்கள வரவேற்கல அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா அவங்க மனசு வந்து வாடி போயிரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. சோ அதான் மோட்ச குழியும் அனிச்சம்னு சொல்லி ஒரு குறள்ல கூட வள்ளுவர் சொல்லியிருந்திருப்பாரு. அப்ப முக மலர்ச்சியோட விருந்தினரை நம்ம வந்து வரவேற்கணும். அதாவது முன்ன பின்ன தெரியாத நமக்கு புதுசா வர்றவங்கள அந்த மாதிரி வரவேற்று உபசரிச்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள். ஓகே. அதே மாதிரி சிலம்புலயும் வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதாவது சிலப்பதிகாரத்துல கண்ணகி வந்து கணவனை புரிஞ்சதை விட விருந்தோம்பல் செய்ய முடியல, விருந்து உபசரிக்க முடியல அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து வருத்தப்பட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோவடிகள் எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். இழந்த எண்ணெய்ன்னு சிலம்புல அதாவது சிலப்பதிகாரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ கணவன் அவங்க இழந்ததை விட விருந்தோம்பல் செய்ய முடியலையே அப்படின்னு நினைச்சுதான் அவங்க வந்து வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ விருந்தோம்பல்ங்கிறது அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா அவங்க வந்து பார்த்திருந்திருக்காங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சவங்களுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ பண்றது இல்ல. முன்ன பின்ன தெரியாது யாரோ ஒருத்தருக்கு அப்படி பண்ணும் போதுமே விருந்தோம்பல் பண்றத ஒரு மிக பெரும் பாக்கியமா தான் வந்து நினைச்சிருந்திருக்காங்க. அதத்தான் வந்து இந்த நூல்கள்லாம் நமக்கு வந்து குறிப்பிடுறாங்க. கம்பராமாயணத்துல என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது விருந்து உபசரிப்பும் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு கொடைகளையும் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து கம்ப ராமாயணத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சோ கம்ப ராமாயணத்துல கல்வியும் செல்லமும் பெற்ற பெண்கள் என்ன பண்றாங்களாம், விருந்தும் கொடுக்கறாங்க, அவங்க தானம் ஈகையும் கொடைகளும் வந்து கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப ராமாயணத்துல சொல்லியிருக்காங்க. கலிங்கத்து பரணிலையும் முக மலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்று அவங்கள உபசரிக்கணும்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நூல்கள்ல இந்த விருந்து ஓம்பலை பத்தி நிறைய வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நற்றில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கம், அல்வரினும் விருந்துவரின் உவக்கம்ங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா சொல்லிடுறேன். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அதாவது அல்லுனா இரவு, உங்களுக்கு அது தெரியும். நைட்டு எவ்வளவு லேட்டா ராத்திரி நேரம் எவ்வளவு லேட்டா வந்தாலுமே வந்து சோ விருந்து அதாவது உணவு கேட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்திலயும் வந்து அவங்க முகம் சொலிக்காம முகம் மலர்ச்சியோட அவங்கள வரவேற்று அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு நைட்டு லேட்டா வந்தாலும் நெய்யில கறிய செஞ்சு கொடுப்பாங்களாம். சோ அந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நம்முடைய ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே விருந்தோம்பலை பத்தி சொல்ற நூல்கள் தான். ஆற்றுப்படை நூல்கள்னா என்ன கொடுத்திருந்திருப்பாங்க அதுல, இப்போ வறுமையில இருக்கிற ஒரு புலவர் வந்து யாருக்கிட்டயோ போய் வந்து பாடி பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாரு. நிறைய செல்வங்களை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவரை மாதிரியே வறுமையில இருக்கிற இன்னொரு புலவரை நீயும் போய் இங்க மாதிரி இதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி உணவுகள்லாம் கிடைக்கும், அங்க சாப்பிடலாம், இந்த மாதிரி அவங்க பாடின பரிசுல அவ்வளவு கொடுப்பாங்க, வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி ஒரு புலவர் இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க. சோ அப்ப இங்க வந்து யாருமே வந்து வறுமையிலயும் பசியிலையும் வந்து இருக்கக்கூடாது, எல்லாருமே வளமா வாழணும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இதை சொல்றதுதான் ஆற்றுப்படை நூல்கள். இது எல்லாமே இந்த ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே வந்து நம்முடைய அந்த விருந்தோம்பல் பண்பு எல்லாரும் வந்து ஒரு வளமான ஸ்டேஜ்லாம் வாழணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கான ஒரு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம ஆற்றுப்படை நூல்களை சொல்லலாம். அதே மாதிரி இந்த அல்லில்லாயினும் விருந்து பெறின் உவக்கம் நற்றினில ராத்திரியில வந்து கேட்டா கூட முகம் சுழிக்காம வந்து விருந்து உபசரிப்பாங்க அப்படிங்கிறது நற்றினையில வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கதவை சாத்துறதுக்கு முன்னாடி சாப்பிட வர்றீங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டுதான் போய் வந்து தூங்கவே போவாங்களாம். இத பத்தி சொல்ற நூல் எது, அதுதான் வந்து குறுந்தொகையில சொல்லப்பட்டிருக்குது. சோ குறுந்தொகையில தான் இத சொல்லியிருந்திருக்காங்க. பலர் புகு வாயில் அடைப்ப கடவு நீர் உளரோ அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில வந்து கேட்டிருப்பாங்க. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர் உளரோ அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகையில கேக்குறாங்க. அதாவது என்னன்னா தூங்க போறது கதை சாத்துறதுக்கு முன்னாடி
சாப்பிட வர்றவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் போய் தூங்கவே போவாங்களாம். இது வந்து எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா குறுந்தொகையில. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு பாடல் வரிகளை கொடுத்து கூட எந்த நூல்னு கேட்கலாம். இல்ல இதுக்கான அர்த்தங்களை நம்ம பேசுற மாதிரி இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தூங்க போறதுக்கு முன்னாடி யாராவது சாப்பிட வர்றாங்க இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்கன்னு, அந்த மாதிரி கொடுத்து கூட நமக்கு எந்த நூல் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஏன்னா தமிழருடைய சமுதாய வரலாறுங்கும் போதே சோ அப்ப அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து அதிகமா கேட்பாங்க. சோ அதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே வந்து கை கொடுக்கும். சோ எந்த நூல்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறத தெளிவா இருந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பாக்குற மாதிரி என்னடா நிறைய நூல்களை சொல்றாங்க, நிறைய பாடல் வரிகளை சொல்றாங்களே, இதெல்லாம் எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படித்தான் இருக்கும். பட் கிளாஸ் நீங்க நல்லா கவனிச்சுட்டு ஒரு 1 or 2 times நீங்க இதை படிச்சிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இது ஒரு சில இடங்கள் வந்து உங்களுடைய தமிழ் புத்தகங்களையும் இந்த பாடல் வரிகள் வந்து இடம் பெற்றிருக்குது. சோ அதை படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். சோ கஷ்டம்ட்டு எதுவுமே வந்து நினைக்காதீங்க. நிறைய பாடல்கள் வரதான் செய்யும், நிறைய நூல்கள் வரும். ஏன்னா நம்ம இலக்கிய சான்றுகள் அப்படின்னாவே அப்படித்தானே, என்னென்ன நூல்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம இலக்கிய சான்றுகள் வந்து கொடுப்பாங்க. சோ அப்படி பார்க்கும்போது நூல்கள்லாம் படிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே. நற்றிணை, குறுந்தொகை இதெல்லாம் என்ன சொல்லுதான்னு பார்த்தாச்சு. அடுத்து ஔவை சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. "அமிழ்தே ஆயினும் விருந்தோடு உண்" அப்படின்னு ஔவை சொல்லியிருந்திருப்பாங்க. சோ ஔவை சொன்னது என்ன அப்படின்னா, "அமிழ்தே ஆயினும் விருந்தோடு உண்" அப்படின்னு. அவங்களும் விருந்தோம்பல் பத்தி தான் வந்து ஔவையாரும் குறிப்பிட்டிருக்காங்க. "அமிழ்தே ஆயினும் விருந்தோடு உண்" அப்படின்னு ஔவை சொல்லியிருந்திருப்பாங்க. அது மாதிரி நற்றிணையிலே வந்து இன்னொன்னும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஆம் அமிர்தம் கிடைத்தாலும் அது விருந்தினருக்கு கொடுத்துதான் வந்து மகிழ்வாங்களாம். இது வந்து நற்றிணையில இதையும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. சோ நற்றிணையில நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நைட்டு வந்து கேட்டாலுமே கூட முகமலர்ச்சியோட உணவு கொடுப்பாங்க, உணவு உபசரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதே நற்றிணைலாம் அமிர்தமே கிடைச்சாலும் அது அத விருந்தினருக்கு கொடுத்து மகிழ்வாங்க அப்படிங்கிறதுமே வந்து நற்றிணையில சொல்லப்பட்டிருக்கு. மலைப்பாடுகடாம் அந்த நூல்ல கூட நீங்க படிச்சிருந்திருப்பீங்க. அதாவது இந்த திணைச்சோறு, நெய்க்கறி சாப்பாடுலாம் வச்சு குடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம். சோ எல்லா நூல்கள்லயுமே வந்து இந்த விருந்தோம்பல் பண்ப ரொம்பவே வந்து உயர்வா தான் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. எப்படி நம்ம குடும்ப வாழ்க்கை முறையில மக்கட்பேர உயர்ந்த பேரா பார்க்கிறோமோ, அதே மாரி நம்முடைய பழக்க வழக்கங்கள், பண்புகள்லாம் விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் விஷயமா தான் பார்த்திருக்காங்க. அதுவும் முன்பின் தெரியாத யாரோ ஒருத்தருக்கு விருந்தோம்பல் பண்ணியிருந்திருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப பிரமிப்பா இருக்கு. எப்புட்றா புதுசா வர்றவங்களுக்கு இந்த மாரிலாம் அவங்க விருந்தோம்பல் செஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னு. இப்பல்லாம் புதுசா யாராவது வீட்டு திண்ணையில வந்து உட்கார்ந்தாவே, இவன் எதுக்கு வந்திருக்கானோ, திருட போறானா, வீட்ட நோட்டம் விடுவானோ அப்படின்னு அந்த தாட் தான் நமக்கு இப்பல்லாம் வருது. பட் அப்பல்லாம் இந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் வாழ்ந்திருந்திருக்காங்க. புறநானூறுல அதிகமாக இருக்குது. புறநானூறு தான் வந்து நம்ப அ இந்த சமூக பொருளாதார வாழ்க்கை அது புறநானூறு தான் தமிழரின் கருவூலமே நம்ம வந்து சொல்லுவோம். சோ அவ்ளோ டேட்டாஸ் வந்து நமக்கு புறநானூறுகள்ல வந்து நமக்கு கிடைக்குது. புறநானூறுல தான் வந்து நெறைய விஷயம் சொல்லியிருந்திருப்பாங்க இந்த விருந்தோம்பல பத்தி. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வீரன் வந்து அவனுடைய இரும்பு வாள அடகு வச்சு, அதன் மூலியமா தானியம் வாங்கி விருந்தோம்பல் பண்ணான் அப்படின்றது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, அன்னைக்கு தான் வந்து நெல்ல வந்து விதைச்சுட்டு வந்திருப்பாங்களாம். அந்த நெல்ல அரிச்சு எடுத்து, அதை எடுத்து சமைச்சு குடுத்திருந்திருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, விதைக்காக கொஞ்சோண்டு திணை வச்சிருந்திருப்பாங்க. அத வச்சுதான் அவங்க அந்த விவசாயமே அந்த காலத்துல பண்ணணும். சோ அந்த விதை திணைய அத வச்சே வந்து விருந்தோம்பல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. விதைக்காக ஒதுக்கி வச்ச திணையுமே எடுத்து விருந்தோம்பல் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. சோ அப்ப எந்த அளவுக்கு விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திருக்காங்க. தான்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்டா கூட இருக்கிறத வச்சு ஏதாவது இந்த மாதிரி அடகு வச்சு அப்படிலாம் அவங்க வந்து விருந்தோம்பல் பண்ணியிருந்திருக்காங்க. புறநானூறுலயே இன்னொரு ஒரு இடத்துல எப்படி கொடுத்து வந்திருக்கோம்னு சொன்னா, அந்த பெண் வந்து ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து விருந்தோம்பல் பண்றதுக்கு அவங்க வீட்ல ஏதோ ஒரு தானியமோ எதுவுமே வந்து கிடையாது. சோ வீட்டுக்கு பின்னாடி இந்த காட்டுக்கீரை, குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம் தெரியுமா? சோ அந்த மாதிரி இந்த குப்பைக்கீரை, அத போட்டு சமைக்கிறது உப்பு கூட அவங்கள்ட்ட கிடையாதாம். சோ அந்த குப்பைக்கறிய சும்மா அவிச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னுங்கிற விருந்தோம்பல்ல அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல வந்து உணவு கொடுக்கணும் அப்படின்னு. சோ இந்த உணவுகளுக்காகவே வந்து உணவு சமைக்கிற முறை இத பத்தியே வந்து சில நூல்களுமே வந்து இருக்குது. மடை நூல்னு சொல்லி ஒரு நூல் இருக்கு. மனை நூல்னு பார்த்திருப்பீங்க. மனையடி சாஸ்திரம், மனை நூல் அப்படின்னு சொல்லிட்டு. மனை நூல்னா என்னன்னா, கட்டடக்கலைக்கு சம்பந்தப்பட்ட நூல். கட்டடக்கலை பத்திய ஒரு நூல் தான் வந்து
மனை நூல் அப்படிங்கிறது. இது வந்து மடை நூல். மடை நூல் என்ன அப்படின்னா உணவை பத்தி தான், உணவு சமைக்கிற முறையை பத்தி சொல்ற ஒரு நூல் தான் வந்து மடை நூல் அப்படிங்கிறது. மனை நூலுங்கிறது வந்து கட்டடக்கலை சம்பந்தப்பட்டது. மடை மடை நூலுங்கிறது உணவு சமைக்கிற மெத்தட்ஸை பத்தி, உணவு சமைக்கிற அந்த வழிமுறைகள் இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் மடை நூல். இப்போ உணவுக்காகவே வந்து ஒரு நூல்களே வந்து எழுதியிருக்காங்க, சமைக்கிற மெத்தட்ஸ்க்காண்டியே. சோ அப்ப விருந்தோம்பல்ங்கிறத எவ்வளவு பெரிய விஷயமா அவங்க பார்த்திருந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம தமிழர்களுடைய விருந்தோம்பல் பண்புகளை பார்க்கிறது. சோ நிறைய நூல்கள்லாம் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது விருந்தோம்பல்களை பத்தி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழர்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருந்துச்சு, அதாவது இப்போ நேரம் காலம் இதை எப்படி கணிச்சிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி ஆடைகள் அணிஞ்சிருந்திருக்காங்க, எந்த மாதிரி அணிகலன்கள் அவங்க வந்து போட்டிருந்திருக்காங்க. சோ இதை பத்திலாம் நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான தெய்வங்களுடைய ஃபர்ஸ்ட் வழிபாடுகள் வந்து எப்படி இருந்துச்சு. வழிபாடுகள்ங்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இயற்கையை தான் நம்ம வந்து வழிபட்டோம். எடுத்ததுமே கடவுள் சொல்லிலாம் வச்சுலாம் நம்ம வந்து வழிபடவே இல்லை. இயற்கையை தான் வந்து நம்ம வழிபட்டோம். இயற்கையை வழிபட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இயற்கை மீது இருந்த ஒரு பயம்தான். சோ இப்ப காட்டு பகுதி, அதாவது முல்லை நிலத்துல அவங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அங்க வந்து காட்டு விலங்குகளால வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். காட்டு தீ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. மலைப்பகுதியில குறிஞ்சி நிலத்துல இருக்கிறவங்களுக்கும் விலங்குகளால பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். இதே நெய்தல் நிலத்துல இருக்கிறவங்க அங்கன்னா இந்த கடல் அலைகளால வந்து பாதிக்கப்படலாம். சோ ஏதோ ஒரு விதத்துல இயற்கையோட சீற்றத்தினால பாதிக்கப்படுவோம். சோ அந்த இயற்கை மீது இருந்த பயம் தான் இயற்கை வழிபாடாகவே வந்து மாறுச்சு. சோ இயற்கை வழிபாடு நம்ம ஸ்ட்ரைட்டாலாம் வந்து அப்படியே சூரியனை வணங்கணும் அப்படிலாம் இல்ல. இயற்கை மீது இருந்த அந்த பயம் தான், அந்த பயத்தை போக்குறதுக்கு தான் வழிபாடுகளே பண்ணிருக்காங்க. இந்த நேர்த்தி கடன்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டு ஏதாவது ஒரு உயிர் பலி ஏதாவது ஒண்ணு ஏற்படும்ல, ஒண்ணு விலங்குகள் பாதிப்பு ஏற்படும், இல்ல மனிதர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படாம நாங்க உங்களுக்கு இதை செய்யறோம், அதுக்கு பதிலா எங்களை காவந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுதான். சோ இதுதான் இயற்கை மீது அந்த பயம் தான் இயற்கை வழிபாடாகவே மாறுச்சு. இந்த நேர்த்தி கடன் கொடுக்கறது இது எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயற்கையை தான் வந்து வழிபட்டிருக்கோம். அதுல வந்து சூரியனை வழிபட்டிருக்காங்க. அதுதான் வந்து ஞாயிறு திங்கள் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. ஞாயிறு தான் சூரியன், சூரியனை வழிபட்டிருக்காங்க. அந்த மாதிரி நிலவையும் வந்து வழிபட்டிருக்கிறாங்க, நெருப்ப வந்து வழிபட்டிருக்காங்க. இது ஆரம்ப காலங்கள. அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா திணைகள்லயே நமக்கு இருக்கு அந்த அன்பின் 5 திணைகள். அந்த 5 திணைகளுக்குமே வந்து தனித்தனியா கடவுள்களும் இருக்கு. இப்ப குறிஞ்சினா முருகனை வழிபட்டிருப்பாங்க, முல்லை நிலம்னா திருமாலை வழிபட்டிருப்பாங்க, மருத நிலம்னா இந்திரனை வழிபட்டிருப்பாங்க, நெய்த நிலம்னா வருணனை வழிபட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் பாலைனா கொற்றவைங்கிற காளி தெய்வத்தை வந்து வணங்கி இருந்திருப்பாங்க. சோ திணைகளுக்கான தெய்வங்களும் இருக்கு. அதுக்கு இதை தவிர்த்து வேற என்னன்னா நடுக்கல் வழிபாடு அப்படின்னு, அதாவது முன்னோர்கள் வழிபாடு, நடுகள் வழிபாடு அப்படின்ட்டு இருந்திருக்கு. சோ இந்த நடுகள் வழிபாட்டுக்குமே வந்து சில முறைகள்லாம் இருக்குது. நடுகள் வைக்கிறதுக்கு, நடுகள் எடுக்கிறதுக்குமே சில மெத்தட்ஸ் எல்லாம் கூட சொல்லி இருந்திருக்காங்க. இதுல வந்து தொல்காப்பியத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க நடுகள் எடுக்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ். அது நடுகள் எடுக்கிறதுனா ஒருத்தருக்காக நடுக்கல் வைக்கிறதுக்கு, சோ அதுக்கு என்ன மெத்தட்ஸ் எல்லாம் கூட தொல்காப்பியத்துல அதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நடுகள் வழிபாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறதுமே நமக்கு சங்க இலக்கியங்களையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ வழிபாடுகள்னு பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இயற்கையை வந்து வழிபட்டிருக்கோம். அதாவது இந்த சூரியனை வெட்ட வெளிச்சமா இருக்கிற அந்த ஒளி வெளிச்சத்தினால சூரியன் நம்ம வந்து வழிபட்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் நெருப்பை வந்து வணங்கி இருக்கிறாங்க. அப்புறம் 5 திணைகளுக்குமே வந்து தனித்தனியா கடவுள்கள் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து நம்முடைய முன்னோர்களை வந்து வழிபட்டாங்க. அப்புறம் நடுகள் வழிபாடுகள் இருந்துச்சு. இந்த நடுகள் வழிபாடுங்கும் போது நடுக்கல்கெல்லாம் வந்து யாருக்காக வைப்பாங்க, ஒண்ணு வந்து கால்நடைகள். அப்ப வந்து கால்நடைகள் தானே செல்வங்களாக வந்து பார்த்தாங்க. கால்நடைகளை வந்து கவருவாங்க, அதை அவங்க கிட்ட இருந்து மீட்பாங்க. இத திணைகள் புறத்திணைகளே நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. சோ அந்த கால்நடைகள் கவர்ற அந்த சண்டையில இறந்து போறவங்களுக்கு நடுகள் வைப்பாங்க. இல்லாட்டி வந்து இந்த ஏறு தழுவுதல் அதுல இறந்து போறவங்களுக்கு நடுகற்கள் வந்து வைப்பாங்க. அதே மாதிரி வேற எதுக்கு நடுகற்கள் வைப்பாங்க, ஊரை காவல் காக்குறதுல, அதுல ஏதோ போர்ல சண்டையில இறந்து போனாங்கன்னா அவங்களுக்காக வந்து நடுக்கற்கள் வந்து வைப்பாங்க. இந்த ஆரம்ப காலகட்டத்துல நடுக்கற்கள்ல வந்து வெறும் பெயரும் அவங்களோட பெருமைகள் மட்டும் தான் எழுதியிருப்பாங்க. அதாவது யாருக்காக வைக்கிறாங்க, அவங்க அதாவது அவங்க என்ன பண்ணாங்க அதனால அந்த நடுக்கல் வைக்கிறாங்க அப்படின்னு அந்த பெருமைகளை மட்டும் வந்து எழுதியிருப்பாங்க. எழுதுறவங்க அந்த நடுக்கல் எடுக்கிறாங்கல்ல அவங்களுடைய பெயரும் வந்து அந்த நடுக்கற்கள் இருக்கும். நடுக்கற்களை உருவங்கள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அது யாருடைய காலத்துனா பல்லவர்கள் காலத்துலதான் நடுக்கற்களை உருவங்கள் வந்து வச்சிருந்திருப்பாங்க. சோ நடுக்கற்களை ஃபர்ஸ்ட் வந்து பெயரும் அவங்களுடைய அந்த பெருமையும் தான் எழுதிருந்திருப்பாங்க.
பல்லவர்கள் பீரியட்ல அவங்க காலத்துலதான் நடுக்கற்களை உருவங்கள் வைக்கவே ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. சரி. இது வந்து அவங்களுடைய வழிபாடுகளோட தொடர்பாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் வேற என்ன? இந்த காலம், நேரம், டைமிங் எப்படி வந்து மெஷர் பண்ணாங்க அப்படின்னா, டைமிங் நமக்கு பொதுவா வந்து தெரியும். சூரியன் இருக்கிற திசைய வச்சு அவங்க வந்து டைம வந்து குறிப்பிடுவாங்க. அதே மாரி ஈவினிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூக்கள் பூக்குற நேரம் இருக்குல்ல, அந்த டைமிங்க வச்சு இது வந்து எந்த நேரம் அப்படின்னு சொல்லி கணக்கிடுவாங்க. இது நேரத்த கணக்கிடுறதுக்காக. காலங்கள் இத சீசன் இப்ப நம்ம சம்மர், வின்டர்லாம் சொல்றோம்ல, அந்த மாரி காலங்கள வந்து கணக்கிடுறதுக்கு வந்து கோள்கள், விண்மீன்கள வந்து பயன்படுத்துறாங்க. கோள்கள், விண்மீன்கள் இத வச்சுலாம் தான் வந்து காலங்கள இவங்க கணக்கிட்டு இருக்காங்க. சடங்குகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இறந்தவங்கள உங்களுக்கு தெரியும். முதுமக்கள் தாழில தான் வச்சு பணியர்ந்திருக்காங்க அப்படின்றது. விருந்தினர்கள்லாம் வந்து வீட்டுக்கு வெளிய போய் தான் வந்து வழி அனுப்புவாங்க. விருந்து உபசரிப்புலாம் முடிஞ்சுட்டு அவங்க போகும்போது, அவங்க கூடவே பின்னாடியே போய் தான் வெளியில வழி அனுப்புவாங்க. "புறநராற்று படையில" கூட சொல்லியிருக்குல்ல. விருந்தினர்கள் வந்துட்டு போகும்போது ஒரு 7 அடி அவங்க கூடவே பின்னாடி போய் தான் வந்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி வழி அனுப்பி வைக்கிறது இது எல்லாமே வந்து நம்முடைய தமிழருடைய பழக்க வழக்கங்களாக தான் இருந்திருக்கு. ஆடைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பட்டு பருத்தி ஆடைகளை தான் வந்து அணிஞ்சிருக்காங்க. சோ ஆடைகள்னு பார்க்கும்போது பட்டு பருதான். நீங்க சிந்து சமவெளில பட்டு பருத்தி கம்பளி அப்படின்னு பார்த்திருந்திருப்பீங்க. சோ இங்க நமக்கு வந்து கம்பளி வராது. ஏன்னா நம்ம வந்து வெப்பமண்டல பகுதி தான். சோ அதனால வந்து நமக்கு பட்டு பருத்தி ஆடைகளை அணிஞ்சிருந்திருக்கிறாங்க. இப்ப ஆண்கள்னா வந்து துண்டு, இடையில இடுப்புல ஒரு துணி கட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து மேல் சட்டை போட்டிருந்திருக்காங்க. சோ ஷர்ட்ட வந்து அந்த காலத்துல வியர் பண்ணியிருக்காங்க தான். மேல் சட்டைய வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கஞ்சுகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ ஆண்கள் அணியக்கூடிய அந்த மேல் சட்டைய வந்து கஞ்சுகம் அப்படிம்பாங்க. இப்போ நடந்த சில அகழ்வாராய்ச்சிகள வந்து இந்த அந்த காலத்துல அவங்க வியர் பண்ண அந்த சட்டைகள்லாம் வந்து கிடைச்சிருக்குதான். இப்போ இருக்கிற மாதிரி காலர் உள்ள ஷர்ட்ஸுமே வந்து அகழ்வாராய்ச்சியில எடுத்து வந்திருக்காங்க. சோ மேல் சட்டைய கஞ்சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் என்ன மாதிரி ஆடைகள் அணிஞ்சாங்கன்னா புடவைகள் வந்து அணிஞ்சதாக வந்து குறிப்பிடுறாங்க. சோ அணிகலன்கள் என்ன மாதிரி அணிகலன்கள்லாம் அணிஞ்சிருக்காங்க. அந்த காலத்துல வந்து அலங்காரத்துக்கும் முக்கியத்துவங்கள் வந்து கொடுத்திருக்காங்க தான். நிறைய சுடுமண் நகைகள், சங்குல செஞ்ச நகைகள், மணியில செஞ்சது எல்லாமே நமக்கு அகழ்வாராய்ச்சிகள்ல கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சோ அணிகலன்களுக்குமே அவங்க தங்களை அலங்காரம் படுத்திக்கிறதுலயுமே ரொம்பவே வந்து குறிப்பாக இருந்திருக்காங்க. சரி என்ன மாதிரியான அணிகலன்கள் அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னா சிலம்பு, மேகலை, கடகம், குழை, மோதிரம். சோ இந்த மாதிரியான அணிகலன்கள்லாம் அவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க பெண்கள். சோ ஆண்களும் வந்து குழைனா ஒண்ணு இல்லக்கா இந்த தோடு இருக்குல்லையா அதுதான் வந்து குழைன்னு சொல்லுவாங்க. சோ ஆண்களும் வந்து இந்த கடகம், குழை, சிலம்பு, மோதிரம் இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் ஆண்களுமே வந்து அணிஞ்சிருக்காங்க. சிறுவர்களுக்கு ஐம்படை தாலி அப்படின்னு சொல்லி ஒரு ஜுவல் இருக்கு. சிறுவர்களுக்கு ஐம்படை தாலி அப்படின்னு சொல்லி ஒரு நகையை அணியிறாங்க. இது எங்க அணியிறனா இது வந்து ஒரு கழுத்தணி அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு கழுத்தணி அப்படின்றாங்க. சிறுவர்கள் ஐம்படை தாலி அப்படிங்கிற கழுத்தணிய தான் வந்து அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிடுறாங்க. சோ இதெல்லாம் தான் இவங்க பயன்படுத்துற ஆடைகள்லாம் பட்டு பருத்தி தான். ஆண்கள் வந்து மேல் சட்டை அணிஞ்சிருக்காங்க. அத கஞ்சுகம்ங்கிறாங்க. பெண்கள் ஆஸ் யூசுவல் சாரீஸ் தான். சோ அணிகலன்கள்னு பாத்தீங்கன்னா சிலம்பு, மேகலை, கடகம், குலை, மோதிரம் அப்படிங்கிறதா அவங்க அணிஞ்ச அணிகலன்களாக இருக்குது. சிறுவர்களுக்கு மட்டும் ஐம்படை தாலி அப்படின்ற கழுத்தணி வந்து அணிஞ்சிருந்திருக்காங்க. ஆஹ் இந்த துணி தைக்கிறவங்கள துன்னக்காரர் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சோ துணி தைக்கிறவங்கள துன்னக்காரர்பாங்க. உமனர்கள்னா யாரு? உப்பு விக்கிறவங்களதான் வந்து உமனார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ துணி தைக்கிறவங்க தான் துன்னக்காரர். உமனார்கள்னா உப்பு வணிகர்களை தான் உமனார்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரி. நெக்ஸ்ட் இவங்களுடைய உணவுகள். தமிழர்களுடைய உணவுகள் என்ன? சிறுதானியங்கள் சாப்பிட்டிருப்பாங்க. அரிசி, வரகு, திணை சாப்பிட்டிருப்பாங்க. காய்கறிகள், இறைச்சிகள். சோ இப்ப இருக்கிற மாதிரிதான் அந்த மாதிரி ஃபுட்டு தான் அந்த காலத்திலயும் வந்து சாப்பிட்டிருக்காங்க. திருமண முறைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்ப எடுக்கிற மாதிரி சடங்குகள்லாம் வந்து கிடையாது. சோ அந்த காலத்துல வந்து சடங்குகள் இல்லாத திருமணங்கள் தான் அதிகமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி சங்க காலத்துல வந்து திருமணத்துக்குன்னு அதிக செலவெல்லாம் வந்து கிடையாது. இப்ப பண்ற மாதிரி 2 3 நாள் தொடர்ந்து பண்றது அவ்வளவு செலவு அந்த ஆடம்பரமான செலவுகள் அதெல்லாம் சங்க காலங்கள்ல கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளா எளிமையான திருமணங்கள் தான் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ
ஒரு சில இடங்கள்ல வந்து திணை வரகு தான் வந்து விளைவிப்பாங்கன்னா அங்க வந்து அந்த திணை சோறு அந்த வரகு சோறு அதுதான் வந்து திருமண சாப்பாடாகவே வந்து இருக்கும். அப்பெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு திருமணங்களுக்கு செலவுகள் கிடையாது. திருமணத்துல முக்கியமா வந்து மணமுழா அப்படின்ற ஒரு முரசை வந்து பயன்படுத்திருக்காங்க. இதான் வந்து மணமுழா அப்படின்னு. முரசு வந்து மொத்தம் 30 வகை அப்படின்னு சொல்லி இருக்குது. தமிழர்கள் பயன்படுத்தின முரசுகள் மொத்தம் 30 வகை முரசுகள் இருக்குது. போர் முரசு இருக்கு, படை முரசு இருக்கு, உன்னை அறிவிக்கிறதுக்காகன்னு சொல்லி அதுக்கு தனி முரசுகள் வந்து இருக்குது. கல்யாணத்துக்குன்னு ஒரு முரசை வந்து பயன்படுத்துவாங்க. அந்த முரசு என்னன்னா மணமுழா அப்படிம்பாங்க. இந்த வேர்டை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சோ திருமணத்துக்காக பயன்படுத்துற முரசு தான் வந்து மணமுழா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பெரிய அளவுக்குலாம் அப்ப வந்து சடங்குகள்லாம் வந்து கிடையாது அந்த கால திருமணங்கள். சோ ரொம்ப எளிமையான திருமணங்களா தான் இருந்திருக்குது. இப்போ இந்த பரிசம் போடுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த காலத்திலேயே இருக்குது. இது என்ன சொல்லுவாங்கன்னா, திருமணத்துக்கு முன்னாடி மணமகன் என்ன பண்ணணுமா, மணமகளுக்கு வந்து பரிசும் வந்து கொடுக்கணும். அதாவது பரிசு பொருட்கள் பரிசு கொடுக்கணும். அந்த பரிசு கொடுக்கறதுங்கிறத பரிசம் போடுறது அப்படின்னு சொல்றாங்க. சோ திருமணத்துக்கு முன்னாடி மணமகன் வந்து மணமகளுக்கு பரிசு பொருள் வந்து கொடுக்கணும். அதுதான் பரிசம் போடுறது அப்படின்னு சொல்றாங்க. மற்றபடி இந்த வரதட்சணை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்துல வந்து கிடையாது. அவங்க வளர்த்த ஆடு மாடுகள் அவங்ககிட்ட இருக்கிற பொருட்களை தான் வந்து கொடுப்பாங்க. மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணும் பெருசா கிடையாது. சோ எளிமையான திருமணங்கள் தான் அப்போ இருந்திருக்குது. அப்போ கல்வியுமே வந்து ரொம்ப உயர்வா தான் வந்து வச்சிருந்திருக்காங்க. சோ கல்வியிலுமே ரொம்ப சிறந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க. கல்வியிலயும் வானியல் கல்வி இருக்கு பாத்தீங்களா, வானியலை பத்தி படிக்கிறது அதுதான் ரொம்ப உயர்வான படிப்பா அப்ப வந்து பார்த்திருக்காங்க. சோ கல்வியிலுமே வானியல் படிப்பு தான் உயர்வான படிப்பா இருந்திருக்கு. கல்வி சொல்லி கொடுக்கிற இடங்களாக என்னதான் இருந்துச்சு அப்படின்னா, ஊர் மன்றங்கள் இருக்கும், இல்ல ஏதோ பெரிய ஊருக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய மரத்தடி, இல்லாட்டி ஆசிரியருடைய வீடு, இல்லாட்டி வீட்டு திண்ணைகள், இதெல்லாம் தான் கல்வி கத்துக் கொடுக்கிற இடங்களாக அப்ப வந்து இருந்திருக்கு. சரி, இவங்க என்ன மாதிரி விளையாட்டுக்கள்லாம் விளையாடி இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விளையாட்டு அப்படிங்கும் போது இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இதுக்குவே என்ன அர்த்தம் அப்படின்னா, விரும்பி ஆடும் ஆட்டம் அதுதான் விளையாட்டு அப்படின்னு சொல்லி தேவநேய பாவனார் வந்து கொடுத்திருக்காரு. சோ விளையாட்டுனா என்னன்னா, விரும்பி ஆடும் ஆட்டம் தான் விளையாட்டு அப்படின்னே வந்து சொல்றாங்க. சோ இந்த விளையாட்டுகளையுமே வந்து அவங்க வகைப்படுத்துறாங்க. சோ விளையாட்டுக்களை வகைப்படுத்தினதுமே தேவநேய பாவனார் தான் விளையாட்டுக்களை வகைப்படுத்திருக்கிறாரு. சோ என்ன மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கெடவரல் அப்படிங்கிறது. கெடவரல், அடுத்து பண்ணை விளையாட்டு, அடுத்து பண்ணை அப்படின்றது. இந்த கெடவரல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுமிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு காட்டுக்கு போற மாதிரியும் அங்க விலங்குகள்கிட்ட வந்து மாட்டிக்கிற மாதிரியும் அந்த விலங்குகள் கிட்ட இருந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துற மாதிரியும் நடிச்சு அவங்க விளையாடுற விளையாட்டு தான் கெடவரல் அப்படிம்பாங்க. அதாவது சிறுமிகள் தான், சிறுமிகள் வந்து விலங்குகள்கிட்ட மாட்டிக்கிறாங்க, அந்த விலங்குகள்கிட்ட இருந்து அவங்க வந்து காப்பாத்துற மாதிரி அவங்க நடிச்சு விளையாடுறது, அந்த விளையாட்டு தான் கெடவரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பண்ணை விளையாட்டு இது என்ன அப்படின்னா, உழவர்கள் வந்து வயல்ல விவசாயம் பண்ற மாதிரி சும்மா ஒரு கட்டம் இப்படி கட்டி விட்டு அதுல அவங்க வந்து விவசாயம் பண்ற மாதிரியோ அறுவடை பண்ற மாதிரியோ விளையாடுவாங்க. அதுதான் வந்து பண்ணை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விளையாட்டெல்லாம் வகைப்படுத்தினது யாரு அப்படின்னு சொன்னா தேவநேய பாவானார். இவர் தான் வந்து விளையாட்டை வகைப்படுத்துறாரு. தேவநேய பாவாணர் தான் விளையாட்டுகளை வகைப்படுத்தினார். இது மட்டும்தான் சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அப்படின்னா எல்லாம் நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்குது. பிள்ளை தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் 7 பருவம் வந்து 2 பேருமே வந்து பொதுவான பருவமாக இருக்கும். கடைசி 3 பருவம் வந்து ஆண் பாலுக்கு வேற பெண் பாலுக்கு வேறன்னு வரும்ல, அந்த கடைசி 3 பருவங்கள் எல்லாமே வந்து விளையாட்டை குறிக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஆண்பால் பிள்ளை தமிழுக்குன்னு கடைசி 3 பருவங்கள் என்ன? சிற்றில், சிறுபறை, சிறு தேர் அப்படிங்கிறது. சிற்றில், சிறுபறை, சிறுதேர், இதுதான் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கான கடைசி 3 பருவங்கள்ல. இதுல சிற்றில்னா என்ன அர்த்தம்னா, சிற்று இல்லைன்னாவே உங்களுக்கு தெரியும் வீடு அப்படிங்கிறது. சின்னதா வந்து சிற்றில்னா சிறிய அப்படின்னு அர்த்தம். சோ சின்னதா வீடு கட்டி விளையாடுவாங்க. அதுதான் வந்து நம்மளாம் மணல்ல கூட மணல் வீடு கட்டி விளையாடுவோம்ல, அதுதான் சிற்றில் அப்படிங்கிறது. சிறு பறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முரசுலயே வந்து சின்னதுதான் பறை. அந்த பறையை வந்து தெருவுல அடிச்சுக்கிட்டே விளையாடுவாங்க. சோ அதான் வந்து சிறு பறை அப்படிங்கிறது. சிறு தேர் அப்படின்னா என்னன்னா, தேர் மாதிரி சின்னதா செஞ்சு விளையாடுவாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம ஆடி பெருக்கெல்லாம் வந்து இந்த சப்பர வண்டின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டுவோம் பாத்தீங்களா, அதுதான் வந்து சிறு தேர் அப்படின்றது வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த சப்பர வண்டிங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விளையாட்டு தான்.
அதுதான் சிறு தேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். சிற்றில்னா என்ன, சின்னதா வந்து வீடு கட்டி வந்து விளையாடுறது. சிறுபறைனா தெருவுல அந்த பறைய அடைச்சுக்கிட்டே வந்து விளையாடுவாங்க. சிறு தேர்னா இந்த சப்பர வண்டி மாதிரி தேர் மாதிரி சின்ன வண்டிகள் செஞ்சு அதை இழுத்து விளையாடுறதுதான் சிறு தேர் அப்படிங்கிறது. இது ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு. பெண்பால் பிள்ளை தமிழ்ல கடைசி 3 பருவங்கள் என்ன வரும்? கலங்கு, அம்மானை, ஊசல். இதுல இந்த அம்மானைங்கிறது என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து வட்டமாக உட்கார்ந்து பாட்டு பாடி விளையாடுவாங்க. வட்டமாக உட்கார்ந்துகிட்டு பாட்டு பாடி விளையாடுவாங்க. இதுதான் அம்மானை அப்படின்னு சொல்றது. இதுல இந்த கழங்கு இருக்குல்ல, இந்த கலங்கனா என்ன அப்படின்னா, இந்த கல்லாங்கான்னு சொல்லுவோம்ல, அந்த கல்லு வச்சு விளையாடுவாங்கல்ல, கல்லு அப்படி தூக்கி போட்டு புடிச்சு விளையாடுறது. அந்த விளையாட்டை தான் வந்து கழங்கு அப்படிம்பாங்க. ஊசல்னா என்னன்னா, பாட்டு பாடிக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு விளையாடுறது. ஊசல்னா ஊஞ்சல் விளையாட்டு. அததான் வந்து ஊசல்ங்கிறது. இதுதான் இந்த பண்பால் பிள்ளை தமிழ்ல உள்ள கடைசி 3 பருவங்கள். இது 3மே வந்து விளையாட்டு பருவங்கள் தான். அம்மானைங்கிறது வட்டமாக உட்கார்ந்து பாட்டு பாடி விளையாடுறது. நெக்ஸ்ட் கழங்கு. இந்த கழங்குனா என்ன, கல்லு வச்சு விளையாடுற விளையாட்டு. நெக்ஸ்ட் ஊசல். ஊசல்னா என்னன்னா ஊஞ்சல் ஆடிக்கிட்டு அவங்க விளையாடுற விளையாட்டு தான் வந்து ஊசலும்பாங்க. சோ இதெல்லாம் தான் வந்து சிறுவர்கள் விளையாடின விளையாட்டாக சொல்லப்படுது. பெரியவர்கள் ஆண்களும் வந்து விளையாட்டுகள் இருக்குது. அவங்களுடைய விளையாட்டுகள்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, மேன் வெர்சஸ் மேன், மேன் வெர்சஸ் அனிமல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். சோ அதை என்னன்னு பார்க்கலாம். அதுதான் வந்து வீர விளையாட்டுகள் அப்படின்னு சொல்றது. ஓகே. பெரியவங்க ஆண்கள் விளையாடுற விளையாட்டு தான் வீர விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீர விளையாட்டுகளையும் 2ஆ பகுக்குறாங்க. ஒண்ணு என்ன, மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமானது. சோ அதான் மேன் வெர்சஸ் மேன் அப்படின்னு சொன்னேன். சோ மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமானதான் முதல் விளையாட்டு. 2 என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் வெர்சஸ் விலங்கு. அதாவது இந்த ஏறு தழுவுதல், அதுதான் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான உள்ள விளையாட்டு. சோ இவங்க என்ன மாதிரி விளையாட்டு எல்லாம் விளையாடி இருக்காங்க அப்படின்னா, சிலம்பு விளையாடி இருக்காங்க, இந்த சடுகுடு அப்படின்ற விளையாட்டு விளையாடி இருக்காங்க. நிறைய விளையாட்டுகள் இப்ப யூஸ்வலா இருக்கிற அந்த பச்சை குதிரை இந்த மாதிரி ஒரு சில விளையாட்டுகள் அப்பயுமே வந்து இருக்குது. சோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் இதுதான். சோ அந்த புலி வேஷம் போட்டு விளையாடுறது. சோ இதெல்லாம் தான் வந்து ஆண்கள் விளையாடின விளையாட்டுல சொல்லுவாங்க. மற்போரு, இந்த மாதிரியான விளையாட்டுகள். சோ இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கும் மனிதர்களுக்குமான விளையாட்டு. இதே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாத்தீங்கன்னா ஏறு தழுவுதல் தான். ஃபர்ஸ்ட் வந்து ஏறு தழுவல் தான். நெக்ஸ்ட் வந்து பாரி வேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் வந்து மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான விளையாட்டுங்கிறது. சோ இந்த சிலம்பு ஆட்டம்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதுல ஒரு விஷயம் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிலம்பாட்டம் பத்தி ஒரு ஓலைச்சுவடியில குறிப்புகள் இருக்குது. அது என்னன்னா நட்டசாரி அப்படின்னு சொல்றது. சிலம்பாட்டத்தோடைய வரலாறு, சிலம்பு எப்படி விளையாடணும் அப்படின்றத பத்தியே நடசாரி அப்படின்ற ஒரு ஓலை செய்தியில வந்து சொல்லப்பட்டிருக்குது. நட்டசாரி. இது வந்து ஒரு ஓலையில இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு. நடச்சாரி அப்படின்ற ஒரு நூல் வந்து இருக்குது சிலம்பாட்டத்துக்காக. அதனுடைய சிலம்பாட்டத்துடைய தோற்றம், அதோடைய வரலாறு, சிலம்பு எப்படி விளையாடணும் அப்படின்றத பத்திலாம் இந்த நடசாரிங்கிற அந்த ஓலை செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது. சடுகுடு அந்த சிலம்புலயே வந்து ஆஹ் 3 பிரிவுகள் வந்து இருக்குது. இந்த சிலம்புல வந்து 3 பிரிவுகள் வந்து குறிப்பிடுறாங்க. அது என்னன்னா அந்த 3 பிரிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்டு வர்மச்சுவடு, செகண்ட் ஒன் வந்து அடிச்சு பிரிவு, தேர்டு வந்து பூட்டு பிரிவு அப்படின்றது. சோ இது சிலம்புல உள்ள 3 வெரைட்டிஸா. சிலம்பாட்டத்துல 3 வகைகள். தட்டு வர்ம சுவடு, நெக்ஸ்ட் அடிச்சு பிரிவு, தேர்ட் ஒன் வந்து பூட்டு பிரிவு அப்படின்றது. இந்த தட்டு வர்ம சுவடு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து வர்ம முடிச்சுகள் அப்படின்லாம் இருக்கும்ல, அதை அட்டாக் பண்ணி அவங்கள அடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுதான் தட்டு வர்ம சுவடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அடிச்சு பிரிவு. அடிச்சு பிரிவுனா என்னன்னா, இப்போ எதுல இருக்கிறவங்களோ ஒருத்தர் அவங்களுடைய இடம் பார்த்து அடிக்கிறது, அதை இன்னொருத்தவங்க வந்து லாவகமா தடுக்கிறது. அதுதான் வந்து அடிச்சு பிரிவுங்கிறது. கூட்டு பிரிவு இது என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் இப்படி கையால இப்படி புடிச்சுப்பாங்கல்ல, அவங்களை அடிக்க விடாம இப்படி பின்னாடி இருந்து புடிச்சுப்பாங்கல்ல, அப்படி பிடிக்கிறதும் அதுல இருந்து அவங்க விலகி வர்றது, இதுதான் வந்து கூட்டு பிரிவுன்னு சொல்லுவாங்க. இததான் இந்த சிலம்பாட்டத்துடைய 3 வகைகளாக குறிப்பிடுறாங்க. சரி, உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அது நான் ரொம்ப ஸ்பீடா போறேனா, உங்களால பாயிண்ட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியலையா, கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் பாயிண்ட்ஸ் ரொம்ப நான் அதிகமா கொடுக்குறேன் இல்ல பத்தலன்னு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க.
ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்றேன். சரி, ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய். Send a map. You dare to dream, we care to accomplish.